சட்டத்தை நமது தாய்மொழியில் ஆழமாக தெரிந்து கொள்ள சட்டப்படிலோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பாடத்தில் நாம் ஒப்புரவு மற்றும் நம்பிக்கைகள் சட்டம் என்ற பாடத்தின் அத்தியாயம் 5 நம்பிக்கைகள் அறிமுகம் பற்றி பார்ப்போம். ஒப்புரவு மற்றும் நம்பிக்கைகள் சட்டம், நம்பிக்கைகள் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரஸ்ட், சாப்டர் 5. இந்த அத்தியாயத்தில் நாம் நம்பிக்கை சட்டத்தின் அடிப்படை கருத்துக்களை விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் நம்பிக்கை என்றால் என்ன, அதன் இயல்பு என்ன, சட்ட அறிஞர்கள் வழங்கிய வரையறைகள் என்ன என்பதை பார்ப்போம். அதன் பின்னர் நம்பிக்கைகளின் பல்வேறு வகைப்பாடுகளை பற்றி ஆராய்வோம். அதாவது வெளிப்படையான நம்பிக்கை, உட்கடியான நம்பிக்கை, தரும நம்பிக்கை, தனிப்பட்ட நம்பிக்கை போன்ற வகைகளை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். அடுத்து நம்பிக்கை என்ற சட்ட கருத்துக்கும் அதனுடன் தொடர்புடைய பிற சட்ட கருத்துக்களான கொடை, நம்பிக்கை பொறுப்பு, நிபந்தனை போன்றவற்றிற்கும் இடையிலான முக்கிய வேறுபாடுகளை புரிந்து கொள்வோம். எனவே இந்த அத்தியாயத்தை இறுதி வரை கவனமாக பாருங்கள். அறிமுகம். முதல் 4 அத்தியாயங்களிலும் ஒப்புரவு எவ்வாறு தோன்றியது, அதன் வளர்ச்சி மற்றும் முக்கிய கொள்கைகள் குறித்து நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம். அந்த அத்தியாயங்களுக்கான லிங்க்ஸ் இந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வழங்கப்பட்டிருக்கு. அதில் நம்பிக்கை எவ்வாறு தோற்றம் பெற்றது, அதன் வரலாற்று பின்னணி மற்றும் அடிப்படை கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக நீங்கள் அந்த காணொளிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. இந்த அத்தியாயத்திலிருந்து நாங்கள் ஒப்புரவு சட்டத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றான நம்பிக்கை தொடர்பான விடயப்பரப்பை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒப்புரவு உருவாக்கிய அனைத்து சட்ட கருத்துக்களிலும் நம்பிக்கை என்பது சட்ட உலகிற்கு கிடைத்த மிகப்பெரிய பங்களிப்பாக கருதப்படுகிறது. இதனால் தான் புகழ்பெற்ற சட்ட அறிஞரான மைட்லன் நம்பிக்கை பற்றி குறிப்பிடும் பொழுது த கிரேட்டஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் ஆஃப் இங்கிலீஷ்மென் இன் த ஃபீல்ட் ஆஃப் லோ என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது சட்டத்துறையில் ஆங்கிலேயர்களின் மிகப்பெரிய சாதனை என்று மைட்லன் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நம்பிக்கை என்பது ஒரு ஒப்புரவு சார்ந்த சட்ட அமைப்பாகும். இது சட்டமன்றத்தினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சட்ட கருத்து அல்ல. மாறாக மக்களின் நடைமுறை வாழ்க்கையில் ஏற்பட்ட தேவைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இயற்கையாகவே உருவாகி பின்னர் நீதிமன்றங்களாலும் சட்டங்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்ட அமைப்பாகும். நாம் ஏற்கனவே அத்தியாயம் 1 கற்றது போல் ஆரம்பத்தில் காணப்பட்ட யூஸ், அதாவது பயன்பாடு என்ற கருத்தே பின்னர் வளர்ச்சி பெற்று இன்று நாம் அறியும் நம்பிக்கை என்ற சட்ட அமைப்பாக உருவானது. ஆரம்பத்தில் இங்கிலாந்தில் தோன்றிய இந்த சட்ட கருத்து இன்று உலகின் பல நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் ஓய்வூதிய நிதிகள், வீட்டு உரிமைகள், சர்வதேச நிதி பாதுகாப்பு ஏற்பாடுகள், வரி திட்டமிடல் போன்ற பல துறைகளில், அதாவது பென்ஷன் ஃபண்ட்ஸ், ஹோம் ஓனர்ஷிப், இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் செக்யூரிட்டி, டேக்ஸ் பிளானிங் போன்ற பல துறைகளில் இந்த ட்ரஸ்ட் என்ற விடயம், அதாவது நம்பிக்கைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் நம்பிக்கை என்பது கோட்பாட்டில் மட்டுமல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்ட அமைப்பாக மாறியுள்ளது. இலங்கையில் நம்பிக்கை சட்டம் ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் நம்பர் 9 of 1917 என்ற நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் கீழ் குறியிடப்பட்டுள்ளது. எனவே இந்த அத்தியாயத்திலிருந்து தொடங்கி நாங்கள் பார்க்க இருப்பது என்னென்னவென்றால் நம்பிக்கை என்றால் என்ன, அதன் இயல்பு என்ன, அது எவ்வாறு உருவாகிறது மற்றும் இலங்கையின் நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் கீழ் அது எவ்வாறு நடைமுறையில் செயல்படுகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு அத்தியாயமாக, இனிவரும் அத்தியாயங்கள் எல்லாமே அதனுடன் தொடர்புபட்ட ஒரு அத்தியாயமாகவே இருக்க போகின்றன. குறிப்பாக இந்த அத்தியாயத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் என்னென்றா நம்பிக்கையின் அடிப்படை அறிமுகம், அதன் வரையறைகள் மற்றும் நம்பிக்கைகளின் வகைப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப் போகிறோம். நம்பிக்கையின் இயல்பு மற்றும் வரையறைகள், நேச்சர் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ட்ரஸ்ட். இந்த ஸ்லைட்ஸில் நாங்கள் நம்பிக்கை என்றால் என்ன, அதன் இயல்பு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். உண்மையில் நம்பிக்கை என்பதற்கு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முழுமையான மற்றும் துல்லியமான வரையறையை வழங்குவது எளிதான விடயம் அல்ல. அதுக்கு காரணம் நம்பிக்கைகள் பல்வேறு வடிவங்களிலும் பல்வேறு நோக்கங்களுக்காகவும் உருவாக்கப்படுகின்றன. எனவே நம்பிக்கையை ஒரு வரையறைக்குள் அடக்கி பார்ப்பதை விட
அது என்ன என்பதை விளக்குவதும் அதன் அடிப்படை அம்சங்களை புரிந்து கொள்வதும் இங்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். பொதுவாக நம்பிக்கை என்பது ஒரு ஒப்புரவு சார்ந்த சட்ட அமைப்பாகும். இதுல ஒரு ஆதனம் அல்லது சொத்து ப்ராப்பர்ட்டி நம்பிக்கையாளரிடம் ஒப்படைக்கப்படுகிறது, ட்ரஸ்டியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆதனம் அவர்களது சொந்த, அதாவது நம்பிக்கையாளரின் சொந்த நலனுக்காக அல்ல, மற்றொரு நபரின் அல்லது நபர்களின் நலனுக்காக நிர்வகிக்கப்பட வேண்டும். அந்த மற்றொரு நபர்கள் தான் பயனாளிகள், பெனிஃபிஷியரிஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்பிக்கையாளர்களுக்கு ஆதனத்தின் சட்ட உரித்து லீகல் ஓனர்ஷிப் இருந்தாலும் அதன் உண்மையான நன்மையை அனுபவிக்கும் ஒப்புரவுசார் உரித்து இக்யூட்டபிள் ஓனர்ஷிப் பயனாளிகளுக்கே, பெனிஃபிஷியரிஸுக்கு தான் அது இருக்கு. மேலும் சில விதிவிலக்குகள் தவிர பயனாளிக்கும் அந்த நம்பிக்கையை நீதிமன்றத்தில் அமுல்படுத்தும் உரிமையும் இருக்கிறது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு தந்தை தனது சிறிய வயது மகனுக்காக ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டை நேரடியாக மகனின் பெயரில் பதிவு செய்யாமல் ஒரு நம்பிக்கையாளரின் பெயரில் வைத்து என்ன சொல்றாருண்டா, மகன் வயது வந்த பிறகு, அதாவது பராயமடைந்த பிறகு அவருக்காக அந்த வீட்டை நிர்வகிக்குமாறு ஏற்பாடு செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த சூழலில் நம்பிக்கையாளர் வீட்டின் சட்ட உரித்தை வைத்திருந்தாலும் அந்த வீட்டின் உண்மையான நன்மையை அனுபவிப்பவர் மகனே. இதுதான் நம்பிக்கையின் அடிப்படை எண்ணக்கரு ஆகும். சில நேரங்களில் ஒரு நபருக்கு ஒரு ஆதனத்தின் சட்ட உரித்தும் ஒப்புரவான உரித்தும், அதாவது லீகல் ஓனர்ஷிப்பும் எக்யூட்டபிள் ஓனர்ஷிப்பையும் முழுமையாக வழங்குவது பாதுகாப்பானதாக இருக்காது. ஏனென்றால் முழு உரிமையும் அவர்கிட்ட இருந்தால் அவர் அந்த ஆதனத்தை தனது விருப்பப்படி விற்று விடவோ அல்லது வீணடித்து விடவோ, மேபி தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தவோ வாய்ப்பு இருக்கு. இது போன்ற ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக அந்த ஆதனம் உருவாக்கப்பட்ட உண்மையான நோக்கம் பாதுகாக்கப்படுவதற்காகவும் நம்பிக்கை என்ற சட்ட அமைப்பு உருவாக்கப்படுகிறது. இதுவே நம்பிக்கையின் அடிப்படை நோக்கமும் அதன் நடைமுறை முக்கியத்துவமும் ஆகும். அடுத்து நாங்கள் ஸ்னெல் மற்றும் ஹீட்டன் வழங்கிய நம்பிக்கைக்கான டெஃபினிஷன்ஸ், வரையறைகள் என்னென்று பார்ப்போம். முதலாவது ஸ்னெல் வழங்கின டெஃபினிஷன் என்னென்று பார்ப்போம். அவற்றை டெஃபினிஷனின் படி சொத்து யாருடைய பேரில் வழங்கப்படுகிறதோ அவரை நம்பிக்கையாளர் என்று அழைப்பார். அவர் அந்த சொத்தை தனது நலனுக்காக அல்லாமல் மற்றொருவரின் நலனுக்காக, அதாவது பயனாளி என்று நாம் அவரை அழைப்போம், அல்லது சட்டத்தால் அமலாக்கக்கூடிய பிற நோக்கங்களுக்காக அவர் அந்த சொத்தை பாதுகாத்து வைத்திருக்க ஒப்புரவு அவரை கட்டாயப்படுத்துகிறது. இந்த ஸ்னெல் என்ற டெஃபினிஷனின் படி ஒரு நம்பிக்கை என்பது ஒரு ஆதனம் ஒருவரின் பெயரில் வழங்கப்பட்டு அவர் அந்த ஆதனத்தை தனது சொந்த நலனுக்காக அல்லாமல் மற்றொருவரின் நலனுக்காக வைத்திருக்கும் ஒரு ஒப்புரவு சார்ந்த சட்ட அமைப்பு ஆகும். ஆதனத்தை வைத்திருக்கும் நபர் நம்பிக்கையாளர் என்றும் அதன் நன்மையை பெறும் நபர் பயனாளி, பெனிஃபிஷியரி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த அமைப்பில் நம்பிக்கையாளருக்கு அந்த ஆதனத்தின் சட்ட உரித்து, அதாவது லீகல் ஓனர்ஷிப் இருந்தாலும் அவர் அந்த ஆதனத்தை தனது விருப்பப்படி பயன்படுத்த முடியாது. மாறாக அந்த ஆதனம் பயனாளியின் நலனுக்காக அல்லது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டுமே பாதுகாக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட வேண்டும். இந்த கடமையை நிறைவேற்றுமாறு ஒப்புரவு நம்பிக்கையை கட்டாயப்படுத்துகிறது. எனவே நம்பிக்கையாளரிடம் ஆதனத்தின் சட்ட உரிமை இருந்தாலும் அந்த ஆதனத்தின் உண்மையான நன்மை பயனாளிக்கே உரியது என்பது ஸ்னெல் வரையறையின் அடிப்படை கொள்கையாகும். அடுத்து நாங்கள் ஹீட் என்ற டெஃபினிஷனை பார்ப்போம். அவற்றை டெஃபினிஷனின் படி நம்பிக்கையாளர் என்று அழைக்கப்படும் ஒருவர் அசையா சொத்தாக இருந்தாலும் அசையும் சொத்தாக இருந்தாலும் அதை சட்ட உரிமையோ அல்லது ஒப்புரவு உரிமையோ கொண்டு வைத்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த சொத்தை தனது நலனுக்காக அல்லாமல் மற்ற நபர்களின் நலனுக்காக, அவர்களில் ஒருவராக நம்பிக்கையாளர் இருப்பதற்கும் அந்த பயனாளியாக நம்பிக்கையாளரும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அந்த சொத்தின் நன்மை பெறுபவர் அல்லது சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட எந்த நோக்கத்திற்காகவும் வைத்திருக்க ஒப்புரவு அவரை கட்டாயப்படுத்தும் உறவே நம்பிக்கை ஆகும். இந்த அமைப்பில் சொத்தின் உண்மையான நன்மை நம்பிக்கையாளருக்கு அல்ல, பயனாளிகள் அல்லது நம்பிக்கை நோக்கத்திற்காகவே வழங்கப்பட வேண்டும். ஹீட் என்ற கருத்துப்படி நம்பிக்கை என்பது ஒரு சட்ட உறவாகும். இதில் ஒரு நம்பிக்கையாளர் ஒருவர் ஒரு ஆதனத்தை வைத்திருப்பார். அந்த ஆதனம் அசையாத ஆதனமாக அல்லது அசையும் ஆதனமாக, ரியல் ப்ராப்பர்ட்டியாக அல்லது பர்சனல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம்.
நம்பிக்கையாளரிடம் அந்த ஆதனத்தின் சட்ட உரித்து லீகல் டைட்டில் வந்து அல்லது ஒப்புரவான உரித்து கூட சிலவள அவர்கிட்ட இருக்கலாம். லீகல் டைட்டில் பிளஸ் இக்யூட்டபிள் டைட்டில் கூட அவரிடம் இருக்கலாம். இருப்பினும் அவர் அந்த ஆதனத்தை தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதற்கு உரிமை உடையவர் அல்ல. மாறாக அந்த ஆதனம் பயனாளிகளின் நலனுக்காக அல்லது சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டுமே வைத்திருக்கப்பட வேண்டும். இந்த பொறுப்பை நிறைவேற்றுமாறு ஒப்புரவு நம்பிக்கையாளரை கட்டாயப்படுத்துகிறது. சில சந்தர்ப்பங்களில் நம்பிக்கையாளரே ஒரு பயனாளியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. இருப்பினும் ஆதனத்தின் உண்மையான நன்மை நம்பிக்கையாளருக்கு அல்ல, அது பயனாளிக்கோ அல்லது நம்பிக்கையின் நோக்கத்திற்கோ வழங்கப்பட வேண்டும். இந்த ஸ்னெல் மற்றும் ஹீட்டன் ஆகியோரின் டெஃபினிஷன் பொதுவான கொள்கை என்னென்று பார்ப்போம். இந்த இரு சட்ட அறிஞர்களின் வரையறைகளும் ஒரு முக்கியமான கொள்கையை வலியுறுத்துகின்றன. அதாவது ஆதனம் நம்பிக்கையாளரின் பெயரில் இருந்தாலும் அதன் உண்மையான நன்மை மற்றும் பயன்பாடு பயனாளிகளுக்கே உரியது. நம்பிக்கையாளரின் பங்கு ஆதனத்தின் உரிமையாளராக செயற்படுவதல்ல, மாறாக அவர் பயனாளிகளின் நலனுக்காக அந்த ஆதனத்தை பாதுகாத்து நிர்வகித்து நம்பிக்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய நம்பக கடமை, அதாவது ஃபிடியூஷியரி டியூட்டி உடையவராக இருக்கிறார். எனவே நம்பிக்கையின் அடிப்படை தத்துவம் என்னென்று பார்த்தா, லீகல் ஓனர்ஷிப் நம்பிக்கையாளரிடம் இருந்தாலும் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் பயனாளிக்கு உரியது என்பதே இந்த நம்பிக்கை என்ற சட்ட அமைப்பின் முக்கியமான அடிப்படை கருத்து ஆகும். அடுத்து தோமஸ் மற்றும் ஹட்சன் ஆகியோர் தங்களது லோ ஆஃப் ட்ரஸ்ட் என்ற நூலில் நம்பிக்கையை எவ்வாறு வரையறுக்கின்றார்கள் என்றால், ஒரு நம்பிக்கையின் அடிப்படை தன்மை என்னவெனில், ஒரு ஆதனத்தின் சட்ட உரிமையாளராக இருக்கும் ஒருவரின் மீது ஒப்புரவு சார்ந்த ஒரு கடப்பாடு விதிக்கப்படுவதாகும். அந்த நபர் நம்பிக்கையாளர் என அழைக்கப்படுகிறார். இந்த கடப்பாட்டின் காரணமாக நம்பிக்கையாளர் அந்த ஆதனத்தை கையாளும் போது நல்ல மனச்சாட்சியுடன் செயல்பட வேண்டும். மேலும் அந்த ஆதனத்தில் ஒப்புரவினால் அங்கீகரிக்கப்பட்ட பயனல அக்கறையை கொண்டுள்ள பயனாளியின் நலனுக்காக அந்த ஆதனத்தை நிர்வகிக்க வேண்டும். நம்பிக்கையாளர் அந்த ஆதனத்தை பயனாளிக்காக நம்பிக்கையின் கீழ் வைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அவர்களின் வரையறையில ஒரு நம்பிக்கையின் முக்கியமான 4 அம்சங்கள் குறிப்பிடப்படுகின்றன. முதலாவது, அது ஒரு ஒப்புரவு சார்ந்த அமைப்பாக இருக்க வேண்டும். 2வது, அது பயனாளிக்கு ஆதனத்தில் உரிமைகளை வழங்க வேண்டும். 3வது, அது நம்பிக்கையாளரின் மீது கடமைகளை விதிக்க வேண்டும். 4வது, அந்த கடமைகள் நம்பக கடமை கொண்டதாக இருக்க வேண்டும். தோமஸ் மற்றும் ஹட்சன் ஆகியோர் பயன்படுத்திய ஒப்புரவுசார் கடப்பாடு என்ற கருத்து நம்பிக்கையின் வரலாற்று தோற்றத்துடன் தொடர்புடையது. அதாவது நீதிமுறை சட்டங்கள் 1873க்கு முன்பு நம்பிக்கைகள் பொது சட்டத்தின் கீழ், கொமன் லோவின் கீழ் அங்கீகரிக்கப்படவில்லை. அவை ஒப்புரவு நீதிமன்றங்களால் மட்டுமே பாதுகாக்கப்பட்டன. இந்த ஒப்புரவுசார் கடப்பாடு நம்பிக்கையாளரின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக விதிக்கப்படுகிறது. ஏனென்றால் நம்பிக்கையாளர் தனது நிலையை தவறாக பயன்படுத்தி ஆதனத்தை தனக்காக எடுத்துக்கொள்ளும் அல்லது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் வாய்ப்பு இருக்கலாம். இதனை தடுப்பதற்காகவே நம்பிக்கையாளரின் மீது நம்பக கடமை, அதாவது ஃபிடியூஷியரி டியூட்டி விதிக்கப்படுகிறது. நம்பிக்கையாளர் அந்த ஆதனத்தின் சட்ட உரித்தை பெறுகிறார், அதாவது லீகல் டைட்டில் நம்பிக்கையாளர் பெறுகிறார். ஆனால் அந்த ஆதனத்தின் உண்மையான நன்மையை அனுபவிக்கும் உரிமை பயனாளிக்கு, பெனிஃபிஷியரிக்கு வழங்கப்படுகிறது. இதனால் பயனாளி அந்த ஆதனத்தின் ஒப்புரவான உரிமையாளர், அதாவது இக்யூட்டபிள் ஓனர் என்று கருதப்படுகிறார். எனவே இந்த வரையறையின் முக்கிய கருத்தை நாங்கள் சுருக்கமாக சொன்னால், நம்பிக்கையாளரிடம் ஆதனத்தின் சட்ட உரித்து இருக்கும், ஆனால் அந்த ஆதனத்தின் நன்மை மற்றும் பயன்பாட்டு உரிமை பயனாளிக்கே உரியது. அதாவது நம்பிக்கையாளர் லீகல் ஓனர், பயனாளி இக்யூட்டபிள் ஓனர் என்பதே நம்பிக்கையின் அடிப்படை அமைப்பாகும். அடுத்து நாங்கள் லிவிங் ஆன் ட்ரஸ்ட் என்ற நூலில் ஆஸ்திரேலிய நீதிபதி மேயோ அவர்கள் ரீஸ்கோச் 1948 என்ற வழக்கில் வழங்கின நம்பிக்கையின் விரிவான வரையறையை பற்றி பார்ப்போம். அவரின் வரையறையின்படி, நம்பிக்கை என்ற சொல் நம்பிக்கையாளர் என அழைக்கப்படும் ஒரு நபரின் மீது சுமத்தப்படும் கடமை அல்லது கடமைகளின் தொகுப்பை குறிக்கின்றது. இந்த கடமை அவர் வைத்திருக்கும் அல்லது அவரது கட்டுப்பாட்டில் உள்ள ஆதனம் தொடர்பானவே ஆகும்.
அந்த ஆதனத்தை நம்பிக்கை ஆவணத்தில் சட்டப்படி குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படி நிர்வகிக்க வேண்டும். அல்லது அத்தகைய குறிப்பிட்ட விதிகள் எழுத்து வடிவிலோ அல்லது வாய்மொழியாகவோ இல்லாத பட்சத்தில், அல்லது அந்த விதிகள் செல்லுபடியாகாததாகவோ அல்லது குறைபாடுடையதாகவோ இருக்கும் அளவிற்கு ஒப்புரவு கொள்கைகளின் அடிப்படையில் அந்த ஆதனத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று ஒப்புரவு நியாயாதிக்கத்தின் கீழ் நீதிமன்றம் நம்பிக்கையாளரை கட்டுப்படுத்தும். இதன் விளைவாக அந்த ஆதனத்தின் நிர்வாகத்திலிருந்து கிடைக்கும் நன்மைகளும் பயன்களும் நம்பிக்கையாளருக்கு கிடைக்காது. மாறாக பெனிஃபிஷியரி என அழைக்கப்படும் பயனாளிகளுக்கு அந்த நன்மைகளும் பயன்களும் வழங்கப்பட வேண்டும். பயனாளிகள் எவரும் இல்லாத பட்சத்தில் சட்டம் அங்கீகரித்து அமல்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த ஆதனம் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு நம்பிக்கையாளர் தானும் ஒரு பயனாளியாக இருக்க முடியும். அவ்வாறு இருந்தால் அவரது பயனள அக்கறையின், அதாவது பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்டின் அளவிற்கு ஏற்ப அந்த ஆதனத்தின் நன்மைகளை பெறுவதற்கு நம்பிக்கையாளர் உரித்துடையவர் ஆவார். ஆஸ்திரேலிய நீதிபதி மேயோ அவர்களின் கருத்தின்படி, அவரின் டெஃபினிஷன் படி, நம்பிக்கை என்பது வெறுமனே ஒரு ஆதனத்தை வைத்திருக்கும் நிலை அல்ல. அது நம்பிக்கையாளர் மீது விதிக்கப்படும் சட்ட மற்றும் ஒப்புரவு கடமைகளின் தொகுப்பாகும். நம்பிக்கையாளரிடம் ஒரு ஆதனம் இருந்தாலும் அவர் அந்த ஆதனத்தை தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்த முடியாது. அவர் அந்த ஆதனத்தை நம்பிக்கை ஆதனத்தில் குறிப்பிடப்பட்ட விதிகளின்படி அல்லது அவை இல்லாத பட்சத்தில் ஒப்புரவு கொள்கைகளின்படி நிர்வகிக்க வேண்டும். இந்த நிர்வாகத்தின் மூலம் கிடைக்கும் அனைத்து நன்மைகளும் நம்பிக்கையாளருக்கு அல்ல, அவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த பயனாளிகள் இல்லாத பட்சத்தில் சட்டம் அங்கீகரிக்கும் ஒரு நோக்கத்திற்காக அந்த ஆதனம் பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்றால், நம்பிக்கையாளர் தானும் ஒரு பயனாளியாக இருக்கலாம். ஆனால் அவர் பயனாளியாக இருக்கும் அளவிற்கு மட்டுமே அந்த ஆதனத்தின் நன்மையை அவர் அனுபவிக்க முடியும். அடுத்து நாங்கள் இலங்கையின் நம்பிக்கை கட்டளை சட்டத்தின்படி டெஃபினிஷன் என்னென்று பார்ப்போம். இலங்கையின் நம்பிக்கை கட்டளை சட்டத்தின்படி நம்பிக்கை என்பது ஒரு ஆதனத்தின் அல்லது சொத்தின் உரிமையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு கடப்பாடு ஆகும், ஒரு லீகல் அப்ளிகேஷன் ஆகும். இந்த கடப்பாடு ஆதனத்தின் உரிமையாளரான நபரின் மீது உருவாகிறது. இது அவர் மீது வைக்கப்பட்டு அவர் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை காரணமாகவோ, கான்ஃபிடன்ஸ் காரணமாகவோ, அல்லது அவர் தானாகவே அறிவித்து ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையின் காரணமாகவோ உருவாகலாம். இந்த நம்பிக்கை பொதுவாக மற்றொரு நபரின் நலனுக்காக அல்லது மற்றொரு நபரினதும் உரிமையாளரினதும் நலனுக்காக உருவாக்கப்படுகிறது. அதாவது பயனாளியின் நலனுக்காக அல்லது பயனாளி பிளஸ் நம்பிக்கையாளரின் நலனுக்காக உருவாக்கப்படுகிறது. நம்பிக்கையின் முக்கிய அம்சம் என்னவெனில், ஆதனத்தின் பேரளவிலான உரிமை, நொமினல் ஓனர்ஷிப், உரிமையாளரிடமே தொடர்ந்தும் இருக்கும். அதாவது சட்ட ரீதியாக அந்த ஆதனம் உரிமையாளரின் பெயரில் இருக்கும். ஆனால் அந்த ஆதனத்திலிருந்து கிடைக்கும் நன்மையை அனுபவிக்கும் உரிமை, அதாவது பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் மற்றொரு நபரிடம் இருக்கும். அந்த நபர் பயனாளி, பெனிஃபிஷியரி என்று அழைக்கப்படுகிறார். சில சந்தர்ப்பங்களில் உரிமையாளரும் மற்றொரு நபரும் இணைந்து அந்த ஆதனத்தின் பயனை அனுபவிக்கும் உரிமையை கொண்டிருக்கலாம். அதாவது நம்பிக்கையாளரும் பயனாளியும் இணைந்து அந்த ஆதனத்தின் பயனை அனுபவிக்கும் உரிமை சில வேளை இருக்கலாம். இந்த இலங்கை நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் வரையறையில நம்பிக்கையின் 5 முக்கியமான கூறுகளை நாம் அடையாளம் காண முடியும். 1, நம்பிக்கை என்பது ஒரு கடப்பாடு, இட்ஸ் அ லீகல் அப்ளிகேஷன். அது ஆதனத்தின் உரிமையுடன் தொடர்புடையது. 3வது, ஒரு நம்பிக்கையிலிருந்து உருவாகிறது. 4வது, நம்பிக்கையாளர் ஆதனத்தின் சட்ட உரிமையாளராக இருப்பார். 5வது, பயனாளி ஆதனத்தின் நன்மையை அனுபவிக்கும் உரிமையை பெறுகிறார். எனவே இலங்கை நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் அடிப்படை கருத்து என்னென்றா, ஆதனத்தின் சட்ட உரிமை ஒருவரிடம் இருந்தாலும், அது நம்பிக்கையாளரிடம் இருந்தாலும், அதன் உண்மையான நன்மையை அனுபவிக்கும் உரிமை வேறொருவரிடம், அதாவது பயனாளியிடம் இருக்கலாம். இதுவே நம்பிக்கை என்ற அடிப்படை கருத்தாகும். அடுத்து நாங்கள் நம்பிக்கையின் 3 முக்கிய தரப்புகள் பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் ஒரு நம்பிக்கை உருவாகும் போது அதில் தொடர்புபடும் 3 முக்கிய தரப்புகளை நாங்கள் பார்க்க முடியும். அவை 1 நம்பிக்கையாக்குபவர், 2 நம்பிக்கையாளர், 3 பயனாளி. முதலில் நம்பிக்கையை ஆக்குபவர் பற்றி பார்ப்போம். ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் நபரே நம்பிக்கையை ஆக்குபவர் என அழைக்கப்படுகிறார்.
இவர் தனது ஆதனத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது மற்றொருவரின் நலனுக்காக நம்பிக்கையின் கீழ் ஒப்படைக்கிறார். அதாவது நம்பிக்கை உறவை ஆரம்பிப்பவர் நம்பிக்கை ஆக்குபவர். இரண்டாவது நம்பிக்கையாளர் உள்ளார். நம்பிக்கை ஆக்குபவர் வழங்கிய ஆதனத்தை பெற்று அதை நம்பிக்கையின் விதிகளுக்கு ஏற்ப நிர்வகிப்பவர் நம்பிக்கையாளர் என அழைக்கப்படுகிறார். நம்பிக்கையாளருக்கு அந்த ஆதனத்தின் சட்ட உரித்து இருக்கலாம், லீகல் ஓனர்ஷிப் இருக்கலாம். ஆனால் அவர் அந்த ஆதனத்தை தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்த முடியாது. அவர் பயனாளியின் நலனுக்காக மட்டுமே அந்த ஆதனத்தை பாதுகாத்து நிர்வகிக்க வேண்டும். இதுவே நம்பிக்கையாளரின் நம்பக கடமை ஆகும். மூன்றாவது பயனாளி பற்றி பார்ப்போம். நம்பிக்கையின் மூலம் உருவாகும் ஆதனத்தின் நன்மையை பெறுபவர் பெனிஃபிஷியரி, அதாவது பயனாளி என அழைக்கப்படுகிறார். நம்பிக்கையாளர் ஆதனத்தை நிர்வகித்தாலும் அந்த ஆதனத்திலிருந்து கிடைக்கும் உண்மையான நன்மை மற்றும் பயனை அனுபவிக்கும் உரிமை பெனிஃபிஷியரிக்கே உள்ளது. எனவே ஒரு நம்பிக்கை உறவில் நம்பிக்கை ஆக்குபவர் ஆதனத்தை உருவாக்குகிறார், நம்பிக்கையாளர் அதனை நிர்வகிக்கிறார், பெனிஃபிஷியரி அதன் நன்மையை பெறுகிறார். சுருக்கமாக கூறினா, நம்பிக்கை ஆக்குபவர் நம்பிக்கையை உருவாக்கி ஆதனத்தை ஒப்படைப்பவர். இரண்டாவது நம்பிக்கையாளர் ஆதனத்தை நம்பிக்கையின் கீழ் நிர்வகிப்பவர். மூன்றாவது பெனிஃபிஷியரி ஆதனத்தின் நன்மையை அனுபவிப்பவர். இதில் முக்கியமான கொள்கை என்னென்றா, சொத்தின் சட்ட உரிமை நம்பிக்கையாளரிடம் இருந்தாலும் சொத்தின் உண்மையான நன்மை பயனாளிக்குரியது. இதுவே நம்பிக்கை உறவின் அடிப்படை அமைப்பாகும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது நம்பிக்கையின் வகைப்பாடுகள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரஸ்ட். நம்பிக்கைகளின் இயல்பு மற்றும் அவை உருவாக்கப்படும் முறை ஆகியவற்றின் அடிப்படையில் அவற்றை நாங்கள் பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். ஆங்கில சட்டம் தரப்பினரின் செயலால் உருவாக்கப்படும் நம்பிக்கைகள், அதாவது ஆக்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், மற்றும் ஆபரேஷன் ஆஃப் லா, சட்டத்தின் செயற்பாட்டால் உருவாகும் நம்பிக்கைகள் ஆகிய இரண்டிற்கும் இடையில் இந்த ஆங்கில சட்டம் வேறுபாட்டை காட்டுகிறது. ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் அண்ட் ஆபரேஷன் ஆஃப் லா, அதாவது தரப்பினரின் செயலால் உருவாக்கப்படும் நம்பிக்கைகள் மற்றும் சட்டத்தின் செயற்பாட்டால் உருவாகும் நம்பிக்கைகள். உருவாக்கம் மற்றும் நோக்கத்தின் அடிப்படையில் நம்பிக்கைகளை நாங்கள் வெளிப்படையான நம்பிக்கைகள், உட்கிடையான அல்லது மீண்டடையின் நம்பிக்கைகள் மற்றும் ஆக்க நம்பிக்கைகள் என வகைப்படுத்த முடியும். எக்ஸ்பிரஸ் ட்ரஸ்ட், இம்ப்ளாய்டு ஆர் ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரஸ்ட் என நாங்கள் நோக்கம் மற்றும் உருவாக்கத்தின் அடிப்படையில் நம்பிக்கையை வகைப்படுத்தலாம். இங்கு உட்கிடையான அல்லது மீண்டடையின் நம்பிக்கை என்பது நம்பிக்கை ஆக்குபவரின் ஊகிக்கப்படும் நோக்கத்தில் இருந்து உருவாகும் நம்பிக்கையாகும். அதாவது ஒன்று, வெளிப்படையான நம்பிக்கை தோல்வியுறும் போது அதன் கீழுள்ள நலன் பெறும் உரிமை முழுமையாக வழங்கப்படாமலோ அல்லது தீர்ந்து போகாமலோ இருக்கும் போது. இரண்டாவது, ஒருவர் மற்றொருவரின் பெயரில் சொத்தை வாங்கும் போது. மூன்றாவது, தனது சொத்தை தன்னார்வமாக மற்றொருவருக்கு மாற்றி கொடுக்கும் போது இவ்வகையான நம்பிக்கை உருவாகிறது. அதாவது ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட் அல்லது இம்ப்ளாய்ட் ட்ரஸ்ட் இந்த மூன்று அடிப்படையில் உருவாகிறது. அது நோக்கம் மற்றும் பயனாளிகளின் அடிப்படையில் நாங்கள் நம்பிக்கையை எவ்வாறு வகைப்படுத்த முடியும் என்றால், தனிப்பட்ட நம்பிக்கைகள், இரண்டாவது பொது அல்லது பகிரங்க நம்பிக்கைகள், மூன்றாவது தரும நம்பிக்கைகள், நான்காவது நிலையான நம்பிக்கைகள் மற்றும் தற்றுணிவான நம்பிக்கைகள் என வகைப்படுத்த முடியும். அதாவது நோக்கம் மற்றும் பயனாளிகளின் அடிப்படையில் பிரைவேட் ட்ரஸ்ட், பப்ளிக் ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஃபிக்ஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் டிஸ்கிரிஷனரி ட்ரஸ்ட் என நாங்கள் வகைப்படுத்த முடியும். இந்த ஃபிக்ஸ்ட் ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நிலையான நம்பிக்கைகளில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை அல்லது பங்கு முன்கூட்டியே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். மற்றும் இந்த தற்றுணிவான நம்பிக்கைகளில் யாருக்கு எவ்வளவு நலன் வழங்கப்பட வேண்டும் என்பதை நம்பிக்கையாளர் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அதில் குறிப்பிடப்பட்ட பொது அல்லது பகிரங்க நம்பிக்கை, பப்ளிக் ட்ரஸ்ட். இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் என்றது என்னென்னா, பொதுமக்கள் அனைவருக்கும் அல்லது அவர்களில் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியினருக்கும் பயனளிப்பதற்காக உருவாக்கப்படும் நம்பிக்கையாகும். தரும நம்பிக்கைகள் என்பது பொதுமக்களின் நலனுக்காக உருவாக்கப்படுவதால் பொதுவாக பொது நம்பிக்கைகளாக கருதப்படுகின்றன. இருப்பினும் நீதிமன்றங்கள் தருமம் என்ற சொல்லுக்கு வழங்கியுள்ள சிறப்பான பொருளின் காரணமாக எல்லா பகிரங்க நம்பிக்கைகளும் தரும நம்பிக்கைகளாக அமையாது.
உதாரணமாக அரசியல் சமூகத்துடன் தொடர்புடைய நோக்கத்திற்காக மட்டும் ஏற்படுத்தப்படும் நம்பிக்கை தர்மமல்லாத பகிரங்க நம்பிக்கையாக இருக்கலாம். அடுத்து தனிப்பட்ட நம்பிக்கை. தனிப்பட்ட நம்பிக்கை என்பது பொதுமக்களின் நலனுக்காக அல்லாமல் குறிப்பிட்ட ஒருவரின் அல்லது குறிப்பிட்ட குழுவினரின் நலனுக்காக நிறுவப்படுகின்ற ஒரு வகை நம்பிக்கை. வெளிப்படையான நம்பிக்கைகள், மீண்டடையும் நம்பிக்கைகள் மற்றும் ஆக்க நம்பிக்கைகள் என்பன தனிப்பட்ட நம்பிக்கைகளாக அடையாளம் காணப்படுகின்றன. இலங்கையின் நம்பிக்கை கட்டளை சட்டம் ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் எவ்வாறு நம்பிக்கைகளை வகைப்படுத்துதுண்டா, வெளிப்படையான நம்பிக்கைகள், ஆக்க நம்பிக்கைகள் மற்றும் தரும நம்பிக்கைகள், இந்த மூன்றையும் இலங்கையின் நம்பிக்கை கட்டளை சட்டம் அங்கீகரிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் அந்த கட்டளை சட்டத்தினால் அங்கீகரிக்கப்படும் நம்பிக்கைகளின் முக்கிய வகைகளை, அதன் இயல்புகளை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது வெளிப்படையான நம்பிக்கை, எக்ஸ்பிரஸ் ட்ரஸ்ட். வெளிப்படையான நம்பிக்கை என்பது நம்பிக்கை ஆக்குபவர் தனது தெளிவான நோக்கத்துடன், கிளியர் இன்டென்ஷனுடன் திட்டமிட்டு உருவாக்கும் ஒரு நம்பிக்கை. அதாவது ஒரு நபர் தனது ஆதனத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது குறிப்பிட்ட பயனாளிகளின் நலனுக்காக நம்பிக்கையின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பி உருவாக்குவது வெளிப்படையான நம்பிக்கை எனப்படும். வெளிப்படையான நம்பிக்கைன்ற முக்கியமான அம்சம் என்னென்றா, இது தானாக உருவாகும் ஒரு நம்பிக்கை அல்ல. மாறாக நம்பிக்கை ஆக்குபவரின் நோக்கமும் நம்பிக்கையை உருவாக்கும் விருப்பமும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஒரு வெளிப்படையான நம்பிக்கையை உருவாக்குவதற்கு பொதுவாக 3 முக்கிய முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது உறுதி, டீட். உறுதி மூலம் வெளிப்படையான நம்பிக்கை உருவாக்கப்படலாம். உறுதி என்பது நம்பிக்கையை உருவாக்கும் நோக்கம் மற்றும் அதன் விதிமுறைகளை குறிப்பிடும் ஒரு எழுத்து வடிவிலான சட்ட ஆவணமாகும். உறுதி வடிவில் நம்பிக்கையை உருவாக்கலாம். இரண்டாவது இறுதி விருப்பாவணம் மூலம் வெளிப்படையான நம்பிக்கை உருவாக்கப்படலாம். அதாவது ஒருவர் தனது மரணத்திற்கு பின்னர் தனது ஆதனம், மரண சொத்து எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும் மற்றும் யாருடைய நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை இறுதி விருப்பாவணத்தில் குறிப்பிடலாம். மூன்றாவது வாய்மொழி உடன்படிக்கை மூலம், ஓரல் அக்ரிமெண்ட் மூலம் சில சந்தர்ப்பங்களில் வெளிப்படையான நம்பிக்கை உருவாக்கப்படலாம். இருப்பினும் அத்தகைய சூழ்நிலைகளில் நம்பிக்கையை ஆக்குபவர் உண்மையில் ஒரு நம்பிக்கையை உருவாக்க நோக்கத்தை கொண்டிருந்தார் என்பதை தெளிவாக கிளியர் இன்டென்ஷன் நிரூபிக்க வேண்டும். எனவே ஒரு வெளிப்படையான நம்பிக்கை செல்லுபடியாக இருப்பதற்கு நம்பிக்கை ஆக்குபவரின் நம்பிக்கையை உருவாக்கும் நோக்கம் தொடர்பாக தெளிவான ஆதாரம், கிளியர் எவிடன்ஸ் இருக்க வேண்டும். இந்த வெளிப்படையான நம்பிக்கைன்ற முக்கிய தேவைப்பாடுகள் என்னென்னு பார்த்தா, ஒன்று, நம்பிக்கையாளர் பற்றிய தெளிவு. நம்பிக்கையை நிர்வகிக்கும் நபர் யார் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். நம்பிக்கையாளர் நம்பிக்கை ஆதனத்தை பாதுகாத்து அதன் விதிகளின்படி நிர்வகிக்கும் பொறுப்பை உடையவர். அந்த நம்பிக்கையாளர் பற்றிய தெளிவு காணப்பட வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கை ஆதனம் பற்றிய தெளிவு. எந்த ஆதனம் நம்பிக்கையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக அடையாளம் காணப்பட வேண்டும். மூன்றாவது, பயனாளிகள் பற்றிய தெளிவு. நம்பிக்கையின் மூலம் நன்மையை பெறுபவர்கள் யார் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இந்த 3 விடயங்களில் ஏதேனும் ஒன்று தெளிவற்றதாக இருந்தால் அந்த வெளிப்படையான நம்பிக்கை சட்ட ரீதியாக அமல்படுத்த முடியாததாக, நாட் என்ஃபோர்சிபிளாக மாறும். ட்ரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்பர் 6 of 2018 திருத்தச் சட்டம், நம்பிக்கை திருத்தச் சட்டம் இலக்கம் 6 2018 கீழான டெஃபினிஷன் என்னென்று பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க நம்பிக்கைகள் திருத்தச் சட்டம் மூலம் வெளிப்படையான நம்பிக்கை என்பதற்கு ஒரு சட்ட வரையறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளிப்படையான நம்பிக்கை என்பது நம்பிக்கையை உருவாக்குபவர், அதாவது ஆதர் ஆஃப் த ட்ரஸ்ட், பொதுவாக எழுத்து வடிவிலான ஒரு ஆவணத்தின் மூலம் நம்பிக்கையை உருவாக்கும் தனது நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்தி உருவாக்கும் ஒரு நம்பிக்கை. ஆனால் அது தர்ம நம்பிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆக்க நம்பிக்கையோ அல்லது உண்மையான அல்லது நடைமுறை நம்பிக்கை ஆகியவற்றை அவை உள்ளடக்காது. ஆக்க நம்பிக்கை அல்லது உண்மையான நடைமுறை நம்பிக்கை என்பன அவை தர்ம நம்பிக்கையாக இருந்தாலும் இல்லாட்டாலும் வெளிப்படையான நம்பிக்கையில் சேராது என்பதுதான் அதன் பொருள். உதாரணமா இந்த வெளிப்படையான நம்பிக்கைக்கு உதாரணம் பாருங்க. ஏ தனது வீட்டை பிஐ
நம்பிக்கையாளராக வைத்துக்கொண்டு சியின் நலனுக்காக நிர்வகிக்க வேண்டும் என்று எழுத்து மூலமாக தெளிவாக ஒரு ஆவணத்தில் குறிப்பிடுகிறார். இது ஒரு வெளிப்படையான நம்பிக்கைக்கான ஒரு உதாரணமாகும். அவர் தெளிவாக தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் ஒரு ஆவணத்தின் மூலம். அதாவது பியை நம்பிக்கையாளராக வைத்துக்கொண்டு சியின் நலனுக்காக அந்த ஆதனத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று அவர் எழுத்து மூல ஆவணத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார். இது ஒரு வெளிப்படையான நம்பிக்கை ஆகும். நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் கீழான சட்ட தேவைப்பாடுகள் என்று பார்ப்போம். மேலும் அதாவது நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் அத்தியாயம் 2 ஒரு செல்லுபடியான வெளிப்படையான நம்பிக்கை உருவாகுவதற்கான குறிப்பிட்ட சட்ட தேவைப்பாடுகளை இந்த சாப்டர் 2 ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் இந்த சாப்டர் 2 வழங்குகிறது. இந்த சட்ட தேவைப்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டாலே ஒரு வெளிப்படையான நம்பிக்கை சட்ட ரீதியாக செல்லுபடியானதாகவும் அமல்படுத்தக்கூடியதாகவும் அமையும். நாங்கள் வெளிப்படையான நம்பிக்கை பற்றி சுருக்கமாக சொன்னால், வெளிப்படையான நம்பிக்கை என்பது நம்பிக்கை ஆக்குபவரின் தெளிவான நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற நம்பிக்கை. இதில் நம்பிக்கையை உருவாக்கும் நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும், நம்பிக்கை ஆதனம் தெளிவாக அடையாளம் காணப்பட வேண்டும், நம்பிக்கையாளர் மற்றும் பயனாளிகள் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டாலே அந்த வெளிப்படையான நம்பிக்கை சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டு அமல்படுத்தக்கூடியதாக அமையும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஆக்க நம்பிக்கை, கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரஸ்ட். ஆக்க நம்பிக்கை என்பது திறத்தவர்களின் விருப்பம், அதாவது பார்ட்டிஸின் விருப்பம் அல்லது நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படும் ஒரு நம்பிக்கை அல்ல. மாறாக நீதி, ஒப்புரவு மற்றும் நல்லெண்ண கொள்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அநீதி ஏற்படுவதை தடுப்பதற்காக நீதிமன்றத்தினால் உருவாக்கப்படும் ஒரு வகை நம்பிக்கை ஆகும். இது வெளிப்படையான நம்பிக்கை போல, அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரஸ்ட் போல ஒருவர் திட்டமிட்டு உருவாக்குவதல்ல. மாறாக குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சட்டத்தின் செயல்பாடினால், அதாவது ஆபரேஷன் ஆஃப் லோவினால் உருவாகி அமல்படுத்தப்படுகின்ற நம்பிக்கை ஆகும். ஆக்க நம்பிக்கையின் முக்கியமான அம்சம் என்னவென்றால், இது திறத்தவர்களின் நோக்கம் அல்லது விருப்பத்தை பொருட்படுத்தாமல் பொருந்தக்கூடியதாகும். அதாவது ஒரு நபர் நம்பிக்கை ஒன்றை உருவாக்கும் எண்ணம் இல்லாவிட்டாலும் அவரது செயலால் மற்றொருவருக்கு அநீதி ஏற்படும் சூழ்நிலை உருவானால் நீதிமன்றம் ஆக்க நம்பிக்கையை விதிக்கலாம். மேலும் ஆக்க நம்பிக்கையில் ஒருவர் ஒரு ஆதனத்தின் சட்ட உரித்தை பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த ஆதனத்தின் உண்மையான பயனை அல்லது பயனள அக்கறையை அவருக்கு உரியதாக இல்லாமல் மற்றொருவருக்குரியதாக இருக்கலாம். இத்தகைய சூழ்நிலையில் சட்ட உரிமையாளர் அந்த ஆதனத்தை தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்த முடியாது. அவர் உண்மையான நன்மை பெறுபவரின் நலனுக்காக அதை வைத்திருக்க வேண்டிய கடமை உரியவர். உதாரணமா, ஏ என்பவர் பியின் நம்பிக்கையாளராக இருந்து பிக்கு சொந்தமான பணத்தை பாதுகாத்து நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். ஏ என்பவர் நம்பிக்கையாளர். ஆனால் ஏ அந்த பணத்தை தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்தி பியின் பணத்தில் ஒரு வீட்டை வாங்குகிறார். இந்நிலையில ஏ அந்த வீட்டின் சட்ட உரிமையாளராக இருந்தாலும் அவர் அந்த சொத்தை தனக்காக வைத்திருக்க முடியாது. பியின் பணத்தை பயன்படுத்தி அந்த சொத்து வாங்கப்பட்டதால் ஏ அந்த சொத்தை பிக்காக வைத்திருக்கும் ஆக்க நம்பிக்கையாளராக கருதப்படலாம். எனவே ஆக்க நம்பிக்கையின் அடிப்படை நோக்கம் அநீதி, மோசடி மற்றும் நம்பிக்கை கடமை மீறல் போன்றவற்றை தடுப்பதாகும். இதன் மூலம் சட்ட உரிமையை தவறாக பயன்படுத்தி ஒருவர் நியாயமற்ற நன்மை பெறுவதை ஒப்புரவு தடுக்கிறது. அடுத்து வெளிப்படையான நம்பிக்கையிலிருந்து ஆக்க நம்பிக்கையின் வேறுபாடுகள் என்னென்று பார்ப்போம். வெளிப்படையான நம்பிக்கை மற்றும் ஆக்க நம்பிக்கை ஆகிய இரண்டும் நம்பிக்கையின் வகைகளாக இருந்தாலும் அவை உருவாகும் முறையில் முக்கியமான வேறுபாடு காணப்படுகின்றது. வெளிப்படையான நம்பிக்கை என்பது நம்பிக்கை ஆக்குபவரின் தெளிவான நோக்கம் மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படும் ஒரு நம்பிக்கை. அதாவது ஒரு நபர் தனது ஆதனத்தை குறிப்பிட்ட பயனாளிகளின் நலனுக்காக வைத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உருவாக்குகிறார். எனவே வெளிப்படையான நம்பிக்கை உருவாக்குவதற்கு நம்பிக்கை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையாளரின் நோக்கம் அவசியம். இதற்கு மாறாக ஆக்க நம்பிக்கை உருவாகுவதற்கு நம்பிக்கை ஆக்குபவரின் நோக்கம் அல்லது நம்பிக்கை உருவாக்கும் விருப்பம் தேவையில்லை. மாறாக குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அநீதி ஏற்படுவதை தடுப்பதற்காக நீதிமன்றம் நீதி, ஒப்புரவு மற்றும் நல்லெண்ண கொள்கைகளின் அடிப்படையில் ஆக்க நம்பிக்கையை உருவாகிறது.
உருவாக்குகிறது. எனவே ஆக்க நம்பிக்கை என்பது திறத்தவர்களின் நோக்கத்தின் அடிப்படையில் அல்லாமல் சட்டத்தின் செயல்பாட்டினால் உருவாகும் ஒரு நம்பிக்கையாகும். அடுத்தது மீண்டடையும் நம்பிக்கையிலிருந்து என்ன வேறுபாடுன்னு பார்ப்போம். அதாவது ரிசல்டிங் ட்ரஸ்ட்ன்னு சொல்றது என்னென்று பார்ப்போம். ஆக்க நம்பிக்கை மற்றும் மீண்டடையும் நம்பிக்கை ஆகிய இரண்டும் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்படும் நம்பிக்கை வகைகளாக இருந்தாலும் அவற்றின் உருவாக்கத்திற்கான காரணங்கள் வேறுபடுகின்றன. மீண்டடையும் நம்பிக்கை என்பது பொதுவாக ஒரு வெளிப்படையான நம்பிக்கை முழுமையாக செயல்படுத்தப்படாமல், நம்பிக்கை ஆதனத்தின் ஒரு பகுதி பயன்படுத்தப்படாமல் மீதம் இருக்கும் போது உருவாகிறது. அந்த மீதமுள்ள ஆதனம் அல்லது நன்மை பொதுவாக நம்பிக்கை உருவாக்கியவர், அதாவது ஓதர் ஆஃப் த ட்ரஸ்ட் அல்லது அவரது சட்ட பிரதிகளின் நலனுக்காக மீண்டும் திரும்புகிறது. இதுதான் ரிசல்டிங் ட்ரஸ்ட். மாறாக ஆக்க நம்பிக்கை என்பது நம்பிக்கை ஆதனம் மீதம் இருப்பதால் உருவாகும் ஒரு நம்பிக்கை அல்ல. இது ஒருவர் சட்ட உரிமையை பயன்படுத்தி அநியாயமான நன்மை பெறுவதை தடுப்பதற்காகவும் நீதி மற்றும் ஒப்புரவு கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காகவும் நீதிமன்றத்தால் உருவாக்கப்படுகிறது. எனவே மீண்டடையும் நம்பிக்கையின் அடிப்படை காரணம் நம்பிக்கை நோக்கம் முழுமையாக நிறைவேறாதது அல்லது ஆதனம் மீதம் இருப்பது. அதுதான் மீண்டடையின் ரிசல்டிங் ட்ரஸ்ட் என்ற அடிப்படை. ஆனால் ஆக்க நம்பிக்கையின் அடிப்படை காரணம் அநீதி, மோசடி அல்லது நியாயமற்ற நன்மை பெறுவதை தடுப்பது. அடுத்து நாங்கள் நம்பிக்கை கட்டளை சட்டம் அத்தியாயம் 9 கீழ் ஆக்க நம்பிக்கை உருவாகும் சூழ்நிலைகள் குறித்து பார்ப்போம். நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் அத்தியாயம் 9 திறத்தவர்களின் வெளிப்படையான நோக்கம் இல்லாவிட்டாலும் நீதி மற்றும் ஒப்புரவு மற்றும் நல்லெண்ண கொள்கைகளின் அடிப்படையில் உருவாகும் ஆக்க நம்பிக்கை தொடர்பான பல்வேறு சூழ்நிலைகளை குறிப்பிடுகிறது. முதலாவது, பிரிவு 83 கீழ் ஒரு ஆதனத்தின் உரிமையாளர் அந்த ஆதனத்தை மற்றொருவருக்கு மாற்றினாலும் அதன் பயன்நல அக்கறையை பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றும் நோக்கம் அவருக்கு இல்லை என சூழ்நிலைகளின் அடிப்படையில் தெரிந்தால் ஆதனத்தை பெற்றவர் அந்த ஆதனத்தை உரிமையாளரின் அல்லது அவரது சட்ட பிரதிநிதியின் நலனுக்காக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, பிரிவு 84 கீழ் ஒரு ஆதனத்தை வாங்குவதற்கான பிரதி பயன கன்சிடரேஷனை ஒருவர் செலுத்தியிருந்தாலும் அதற்குரிய பெறுமதி அவர் செலுத்தியிருந்தாலும் ஆதனம் மற்றொருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் மேலும் அந்த ஆதனத்தின் நன்மையை பெயரில் உள்ள நபருக்கு வழங்கும் நோக்கம் பணம் செலுத்தியவருக்கு இல்லையெனில் ஆதனத்தை பெற்றவர் அந்த ஆதனத்தை பணம் செலுத்தியவரின் நலனுக்காக வைத்திருக்க வேண்டும். அடுத்தது, பிரிவு 85 கீழ் ஒரு நம்பிக்கை நடைமுறையில் செயல்படுத்த முடியாததாக இருந்தால் அல்லது நம்பிக்கை நோக்கம் நிறைவேற்றப்பட்ட பின்னரும் ஆதனம் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் மீதமாக இருந்தால் மீதமுள்ள ஆதனம் நம்பிக்கை உருவாக்கியவர் அல்லது அவரது சட்ட பிரதிநிதியின் நலனுக்காக வைத்திருக்கப்படும். மற்ற சூழ்நிலை என்னென்றா, பிரிவு 86 மற்றும் 87 கீழ் சட்டவிரோத நோக்கங்களுடன் தொடர்புடையவை இந்த 2 பிரிவுகளும். ஒரு ஆதனம் சட்டவிரோத நோக்கத்திற்காக மாற்றப்பட்டிருந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறவில்லை அல்லது சட்டத்தின் நோக்கத்தை தோற்கடிக்கும் வகையில் ஆதனத்தை வைத்திருப்பது அனுமதிக்க முடியாததாக இருந்தாலும் ஆதனத்தை பெற்றவர் அதை மாற்றியவரின் அல்லது அவரது சட்ட பிரதிநிதியின் நலனுக்காக வைத்திருக்க வேண்டும். அதே போல சட்டவிரோத நோக்கத்திற்கான இறுதி விருப்பாவனம் அல்லது நம்பிக்கை மூலம் கிடைத்த ஆதனமும் உரிய நபர்களின் நலனுக்காக வைத்திருக்கப்பட வேண்டும். பிரிவு 88 கீழ் மோசடி, தவறு அல்லது ரத்து செய்யக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஃப்ராட், மிஸ்டேக், மற்றது ரத்து செய்யக்கூடிய ஒப்பந்தம், இந்த 3 அடிப்படையில் ஆதனம் மாற்றப்பட்டிருந்தால் அந்த நிலைமை குறித்து அறிவுறுத்தல் பெற்ற பிறகு ஆதனத்தை பெற்றவர் அதை மாற்றியவரின் நலனுக்காக வைத்திருக்க வேண்டும். அடுத்தது, பிரிவு 89 கீழ் ஒரு கடனாளி தனது கடன் வழங்கியவரின் சட்ட பிரதிநிதியாக மாறினால் அந்த கடன் தொகையை தனக்காக வைத்திருக்க முடியாது. அவர் அதை அந்த கடனில் உரிமை கொண்டுள்ள நபர்களின் நலனுக்காக வைத்திருக்க வேண்டும். அடுத்து, பிரிவு 90 கீழ் ட்ரஸ்டி, எக்ஸிக்யூட்டர், பார்ட்னர், ஏஜென்ட் அண்ட் கம்பெனி டிரெக்டர் அல்லது ஃபிடியூஷியரி டியூட்டி உடைய ஒருவர், இந்த ட்ரஸ்டி, எக்ஸிக்யூட்டர், பார்ட்னர், ஏஜென்ட், கம்பெனி டிரெக்டர்
இவர்களில் ஒருவர் தனது பதவி அல்லது நிலையை பயன்படுத்தி தனிப்பட்ட நன்மை பெற்றால் அந்த நன்மை அவருடைய சொந்த சொத்தாக கருதப்படாது. அவர் பெற்ற அந்த நன்மையை உரிய நபரின் நலனுக்காக ஆக்க நம்பிக்கையாக வைத்திருக்க வேண்டும். அடுத்தது பிரிவு 91 கீழ் ஒருவர் நியாயமற்றதாக அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தி அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மற்றொருவரின் நலனுக்கு எதிராக நன்மை பெற்றால் அந்த நன்மையை தனக்காக வைத்திருக்க முடியாது. அது பாதிக்கப்பட்ட நபரின் நலனுக்காக வைத்திருக்கப்பட வேண்டும். பிரிவு 92 கீழ் கோ ஓனர் அல்லது மோட்கேஜி அல்லது தகுதியான அக்கறை கொண்ட ஒருவர், குவாலிஃபைட் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருவர் தனது நிலையை தவறாக பயன்படுத்தி மற்ற உரிமையாளர்களின் உரிமைக்கு எதிராக நன்மை பெற்றால் அந்த நன்மை அந்த ஆதனத்தின் நலன் கொண்ட அனைவரின் நலனுக்காக வைத்திருக்கப்பட வேண்டும். பிரிவு 93 கீழ் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தம் எக்ஸிஸ்டிங் கண்ட்ராக்ட் இருப்பதை தெரிந்து கொண்டு ஒருவர் ஆதனத்தை பெற்றால் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் உரிமை பெற வேண்டிய நபரின் நலனுக்காக அந்த ஆதனம் வைத்திருக்கப்பட வேண்டும். பிரிவு 94 கீழ் குறிப்பிட்ட பயனாளிக்காக நம்பிக்கையாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒருவர் ஆதனத்தை வாங்கினா அவர் அந்த ஆதனத்தை அந்த பயனாளிகளின் நலனுக்காகவே வைத்திருக்க வேண்டும். பிரிவு 95 கீழ் பல கடனாளிகள் கடன் சமரசம் செய்யும் போது அவர்களில் ஒருவர் இரகசிய ஒப்பந்தத்தின் மூலம் மற்றவர்களை விட அதிக நன்மை பெற்றால் அந்த மேலதிக நன்மையை அவர் மற்ற கடனாளிகளின் நலனுக்காக வைத்திருக்க வேண்டும். பிரிவு 96 கீழ் இது ஒரு பொதுவான விதி. முன்னிய பிரிவுகளில் குறிப்பிடப்படாத சூழ்நிலைகளிலும் ஒருவர் ஒரு ஆதனத்தை வைத்திருந்தாலும் அதன் முழுமையான பயனல அக்கறை அவருக்கு இல்லாத போது அவர் அந்த ஆதனத்தை உண்மையான நலன் கொண்ட நபர்களின் நலனுக்காக வைத்திருக்க வேண்டும். ஆகவே ஆக்க நம்பிக்கையின் அடிப்படை நோக்கம் ஒருவர் சட்ட உரிமை தவறாக பயன்படுத்தி அநியாயமான நன்மை பெறுவதை தடுப்பதாகும். சட்ட உரிமை ஒருவரிடம் இருந்தாலும் உண்மையான நன்மை மற்றொருவருக்குரியதாக இருக்கும். இச்சூழ்நிலைகளில் ஒப்புரவு நீதிமன்றம் அந்த நபரை ஆக்க நம்பிக்கையாளராக கருதி ஆதனம் அல்லது நன்மையை உரிய நபரின் நலனுக்காக பாதுகாக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது தரும நம்பிக்கைகள். தரும நம்பிக்கை என்பது தரும நோக்கங்களுக்காக உருவாக்கப்படும் திரும்ப பெற முடியாத ஒரு நம்பிக்கையாகும். முன்னர் குறிப்பிட்டது போல தரும நம்பிக்கை என்பது பகிரங்க நம்பிக்கையின் பப்ளிக் ட்ரஸ்டின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு செல்லுபடியான தரும நம்பிக்கை உருவாக வேண்டும் என்றால் நம்பிக்கையை உருவாக்கியவர் அந்த நம்பிக்கை தரும நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது, சேரிட்டபிள் பர்பஸுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதையும் அது பொதுமக்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும், தெளிவாக நிரூபிக்க வேண்டும். பொதுவாக பின்வரும் நோக்கங்கள் தர்ம நோக்கங்களாக கருதப்படுகின்றன. ஒன்று பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பதற்காக, இரண்டாவது கல்வி அல்லது அறிவின் முன்னேற்றத்திற்காக, மூன்றாவது மதத்தின் முன்னேற்றம் அல்லது மத சடங்குகள் மற்றும் நடைமுறைகளை பேணுவது, நான்காவது முந்தைய வகைக்குள் வராத மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் அல்லது ஆர்வம் உள்ள வேறு நோக்கங்களுக்காக போன்றவை. இந்த நான்கும் தர்ம நோக்கங்களாக கருதப்படுகின்றன. இலங்கையில நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் 10வது அத்தியாயம் ஒரு செல்லுபடியான தர்ம நம்பிக்கை உருவாக வேண்டிய சட்ட தேவைப்பாடுகளை வழங்குகிறது. இதை நாங்கள் விரிவாக தர்ம நம்பிக்கைகள் ஆக்க நம்பிக்கைகள் தொடர்பான இலங்கை நம்பிக்கை கட்டளை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நாங்கள் ஏனைய அத்தியாயங்களில் எதிர்காலத்தில் வருகிற அத்தியாயங்களில் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அடுத்தது மீண்டடையும் நம்பிக்கை, ரிசல்டிங் ட்ரஸ்ட்னு சொல்றது. மீண்டடையும் நம்பிக்கை என்பது ஒப்புரவு சட்டத்தில் உருவான ஒரு முக்கியமான நம்பிக்கை வகையாகும். ஒரு சொத்து அல்லது ஆதனம் ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு மாற்றப்படும் போது அந்த சொத்தின் பயனல அக்கறை, பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் முழுமையாக வேறொருவருக்கு வழங்கப்படாமல் மீதம் இருந்தால் அந்த மீதமுள்ள உரிமை சட்டத்தின் செயல்பாட்டால் மீண்டும் சொத்தை வழங்கியவர், அதாவது நம்பிக்கை ஆக்குபவர் அல்லது டிரான்ஸ்பரர், அல்லது சொத்தை வழங்குவதற்கான பணத்தை வழங்கிய நபரிடம் திரும்பும். அந்த மீதமுள்ள சொத்து அந்த நம்பிக்கையை வாங்குவதற்கான பணத்தை வழங்கிய நபரிடம் அல்லது நம்பிக்கையை ஆக்கியவரிடம் அல்லது டிரான்ஸ்பரிடம், அவர்களிடம் அந்த மீதமுள்ள உரிமை சட்டத்தின் செயல்பாட்டால் மீண்டும் திரும்பும்.
இதுவே மீண்டடையின் நம்பிக்கை எனப்படுகிறது. இதன் அடிப்படை நோக்கம் ஒரு சொத்தின் பயனள அக்கறை பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் சொந்தமில்லாத நிலையில் இருக்கக்கூடாது என்பதாகும். ஒப்புரவு சட்டம் உரிமையின் இந்த வெற்றிடத்தை ஓனர்ஷிப் கேப்பை நிரப்புவதற்காக மீண்டடையின் நம்பிக்கையை உருவாக்குறது. மீண்டடையும் என்ற சொல் லத்தீன் மொழி சொல்லாகும். அந்த லத்தீன் மொழி சொல்லின் பொருள் என்னென்றா மீண்டும் திரும்புதல், டு ஸ்ப்ரிங் பேக் என்பதாகும். ஆரம்பகால பொருட்கோடலின்படி நம்பிக்கை ஆக்குபவர் ஒருவர் தனது சொத்தை நம்பிக்கையாளருக்கு மாற்றுகிறார். ஆனால் அந்த சொத்தின் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் முழுமையாக பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை என்றால் அந்த உரிமை மீண்டும் நம்பிக்கையாக்குபவருக்கு திரும்புகிறது என்று கருதப்பட்டது. ஆனால் நவீன ஒப்புரவு சட்டத்தில் இந்த பொருட்கோடல் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தாது என கருதப்படுகிறது. ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் ஒருபோதும் நம்பிக்கை ஆக்குபவரை விட்டு செல்வதில்லை. நம்பிக்கையாளர் வெறுமனே சட்ட உரிமையாளராக இருந்து அந்த சொத்தை நம்பிக்கை ஆக்குபவருக்காக வைத்திருக்கிறார். எனவே மீண்டடையின் நம்பிக்கைன்ற முக்கியமான அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டிஸ்போசல் ஆஃப் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒருவர் தனது சொத்தை நம்பிக்கையாக மாற்றும் போது அந்த சொத்தின் முழுமையான பயனள உரிமையை வேறொருவருக்கு வழங்கவில்லை என்றால் மீதமுள்ள உரிமை மீண்டும் அவரிடமே இருக்கும். உதாரணமாக இந்த மீண்டடையின் நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஆதவன் என்பவர் தனது காணியை நம்பிக்கையாளரிடம் ஒப்படைக்கின்றார். ஆனால் அந்த நம்பிக்கையின் பயனாளிகள் யார் அல்லது நம்பிக்கை எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்படவில்லை என்றால் நம்பிக்கையாளர்களிடம் லீகல் ஓனர்ஷிப் இருக்கும். ஆனால் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆதவனுக்கே உரியதாக இருக்கும். எனவே நம்பிக்கையாளர்கள் அந்த சொத்தை ஆதவனுக்காக மீண்டடையும் நம்பிக்கை மூலம் வைத்திருப்பார்கள். எனவே மீண்டடையும் நம்பிக்கை பொதுவாக 2 வகைகளில் காணப்படுகிறது. ஒன்று ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட். இது ஒரு வெளிப்படையான நம்பிக்கை தோல்வி அடையும் போது அல்லது நம்பிக்கை நோக்கம் முழுமையாக நிறைவேற முடியாத போது உருவாகிறது. உதாரணமாக நம்பிக்கை உருவாக்கப்பட்டாலும் பெனிஃபிஷியரி குறிப்பிடப்படவில்லை அல்லது நம்பிக்கை சொத்தின் ஒரு பகுதி பயன்படுத்தப்படாமல் மீதம் இருந்தால் அந்த மீதமுள்ள சொத்து நம்பிக்கை ஆக்குபவருக்கு திரும்பும். 2வது பர்ச்சேஸ் மணி ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட்னு சொல்றது. இதில் ஒருவர் சொத்தை வாங்குவதற்கான பணத்தை செலுத்துகிறார். ஆனால் அந்த சொத்து மற்றொருவரின் பெயரில் பதிவு செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஒப்புரவு பணம் செலுத்திய நபரே உண்மையான பெனிஃபிஷியல் ஓனர் என ஊகிக்கிறது. ஜய வெர்சஸ் ஜய 1788 என்ற வழக்கில் லார்ட் சீஃப் பரோனேயர் சொன்ன விஷயம், சொத்தை வாங்குவதற்கான பணத்தை வழங்கிய நபருக்குத்தான் ஒப்புரவு பயனள அக்கறையை வழங்கும் என்று அவர் தீர்மானித்தார். இந்த வழக்கு பர்ச்சேஸ் மணி ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட் கொள்கையின் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் லீகல் ஓனர்ஷிப் மற்றும் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் இரண்டும் ஒரே நபரிடம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஒப்புரவு ஏற்றுக்கொண்டது. அடுத்த வழக்கு வெஸ்டோச் லேண்டஸ்பேங்க் ஜீரோ சென்ட்ரல் வர்சஸ் இஸ்லிண்டன் லண்டன் பரோ கவுன்சில் 1996 என்ற வழக்கில் லார்ட் பிரவுன் வில்கின்சன் என்பவர் சொன்ன விஷயம் என்னென்னா, மீண்டடையும் நம்பிக்கை என்பது ஆப்ரேஷன் ஆஃப் லோவின் மூலம் உருவாகும் நம்பிக்கை என விளக்கினார். அதாவது ஒரு நபரின் வெளிப்படையான நம்பிக்கை நோக்கம் இல்லாவிட்டாலும் சட்டத்தின் செயற்பாட்டால் மீண்டடையும் நம்பிக்கை உருவாகலாம். இந்த வழக்கு மீண்டடையும் நம்பிக்கை பற்றிய நவீன கருத்தை விளக்கும் முக்கிய முச்சீர்ப்பாகும். அடுத்தது லார்ட் மில்லட் அவர்களின் கருத்துப்படி மீண்டடையும் நம்பிக்கை என்பது ஒரு டிஃபால்ட் ட்ரஸ்ட் ஆகும். அதாவது ஒரு சொத்தின் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக இல்லாத போது சட்டம் டிஃபால்ட் ரூலாக மீண்டடையும் நம்பிக்கையை பயன்படுத்துகிறது. இதன் மூலம் பயனள உரிமை தொடர்பான குழப்பம் தீர்க்கப்படுகிறது. மீண்டடையும் நம்பிக்கையின் தன்மை குறித்து சட்ட அறிஞர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. அதாவது பாரம்பரிய அணுகுமுறையின்படி இது நம்பிக்கை ஆக்குபவரின் ஊகிக்கப்படும் நோக்கம் அடிப்படையில் உருவாக்குது. அதாவது நம்பிக்கை ஆக்குபவர் சொத்தை முழுமையாக மற்றொருவருக்கு வழங்க விரும்பவில்லை என்று ஒப்புரவு கருதுகிறது. ஆனால் நவீன அணுகுமுறையின்படி மீண்டடையும் நம்பிக்கை வெறும் நோக்கத்தின் அடிப்படையில் மட்டும் உருவாகாது. அது சட்டத்தின் செயற்பாட்டால் உருவாகும் ஒரு தனித்துவ சட்ட கொள்கையாகும். சில அறிஞர்கள், குறிப்பாக கனன், மீண்டடையும் நம்பிக்கையை
தனித்துவமான சட்ட உருவகம் என்று கருதுகின்றனர். அவர்களின் கணனின் கருத்தின்படி மீண்டடையின் நம்பிக்கையை வெளிப்படையான நம்பிக்கை அல்லது ஆக்க நம்பிக்கை போன்ற ஏற்கனவே உள்ள வகைகளில் சேர்க்க முடியாது. ஏனெனில் சில மீண்டடையின் நம்பிக்கைகளில் நம்பிக்கை ஆக்குபவரின் நோக்கம் காணப்படலாம், சிலவற்றில் அந்த நோக்கம் இல்லாமலும் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் இது ஒப்புரவு கொள்கைகளின் அடிப்படையிலும் உருவாகிறது. எனவே மீண்டடையின் நம்பிக்கை என்பது ஒப்புரவு சட்டத்தில் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப்பை பாதுகாக்கும் முக்கியமான சட்ட கொள்கையாகும். ஒரு நம்பிக்கை அல்லது சொத்து மாற்றத்தின் போது பயனள அக்கறை பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் முழுமையாக வேறு ஒருவருக்கு வழங்கப்படாத போது அந்த உரிமை சட்டத்தின் செயற்பாட்டால் மீண்டும் சொத்தை வழங்கியவரிடமே திரும்புகிறது. எனவே மீண்டடையின் நம்பிக்கை என்பது பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் இல்லாத நிலையை தடுக்கும் ஒரு டிஃபால்ட் லீகல் மெக்கானிசம் ஆக செயல்படுகிறது. அடுத்து நாங்கள் தானாக உருவாகும் மீண்டடையின் நம்பிக்கை மற்றும் ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கை, ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட், ப்ரிசியூம்டு ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட், இவ்விரண்டுக்குமான வேறுபாட்டை பார்ப்போம். மீண்டடையின் நம்பிக்கை என்பது ஒப்புரவில் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட், அதாவது பயனள அக்கறை தொடர்பான வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உருவான ஒரு முக்கியமான நம்பிக்கை கோட்பாடாகும். இது பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட், 2வது ப்ரிசியூம்டு ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட். இரண்டிலுமே சொத்தின் பயனள அக்கறை யாரிடம் இருக்க வேண்டும் என்பதை ஒப்புரவுதான் தீர்மானிக்கிறது. ஆனால் அவை உருவாகும் விதமும் சட்ட அடிப்படையும் வேறுபடுகின்றன. முதலாவது ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட் என்பது ஒரு நம்பிக்கை அல்லது சொத்து மாற்றத்தின் மூலம் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் முழுமையாக வேறொருவருக்கு வழங்கப்படாமல் மீதம் இருக்கும் போது உருவாகும் நம்பிக்கையாகும். அதாவது நம்பிக்கை ஆக்குபவர் ஒருவர் தனது சொத்தை நம்பிக்கையாக மாற்றினாலும் பெனிஃபிஷியரிஸ் யார், அதாவது பயனாளிகள் யார் அல்லது நம்பிக்கை நோக்கம் என்ன என்பது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றால் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் ஒரு வெற்றிடமாக இருக்க முடியாது. எனவே சட்டத்தின் செயல்பாட்டால் அந்த மீதமுள்ள உரிமை நம்பிக்கை ஆக்குபவருக்கே திரும்புகிறது. இந்த கொள்கையை வெஸ்டோச் லேண்டஸ் பேங்க் ஜீரோ சென்டல் வெர்சஸ் இஸ்லிண்டன் லண்டன் பரோ கவுன்சில் 1996 என்ற வழக்கில் லோர்ட் பிரவுன் வில்கின்சன் விளக்கியிருக்கிறார். அவரின் கருத்துப்படி மீண்டடையின் நம்பிக்கை என்பது சட்டத்தின் செயல்பாட்டால் உருவாகும் நம்பிக்கையாகும். அதில் சொத்தை வழங்கிய நபரின் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. மேலும் ஏர் ஜமைக்கா லிமிடெட் வெர்சஸ் சார்டன் 1999 என்ற வழக்கில் லோர்ட் மில்லட் மீண்டடையின் நம்பிக்கையை ஒரு டிஃபால்ட் ட்ரஸ்ட் என குறிப்பிடுகிறார். அதாவது பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக இல்லாத போது சட்டம் டிஃபால்ட் ரூலாக சொத்தை வழங்கியவரின் உரிமையை மீண்டும் நிலைநிறுத்துகிறது. ஆனால் இதற்கு மாறாக ப்ரிசியூம்டு ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட் என்பது, அதாவது ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கை என்பது ஒரு சட்ட ஊக அடிப்படையில் உருவாகும் நம்பிக்கையாகும். ஒருவர் தனது பணத்தை பயன்படுத்தி ஒரு சொத்தை வாங்குகிறார். ஆனால் அந்த சொத்து மற்றொருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்து கொடையாக, அதாவது கிஃப்டாக வழங்கப்பட்டது என்று நிரூபிக்கப்படாத வரை பணம் செலுத்தியவருக்கே பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் பயனள அக்கறை உள்ளது என்று ஒப்புரவு கருதுகிறது, அதாவது ஊகிக்கிறது. இதன் அடிப்படை கொள்கை என்னென்றா ஈக்விட்டி ப்ரிசியூம்ட் நோ கிஃப்ட் என்பதாகும். அதாவது தெளிவான ஆதாரம் இல்லாமல் ஒப்புரவு ஒரு நபர் மற்றொருவருக்கு சொத்தை இலவசமாக வழங்கினார் என்று கருதாது. ஜய வர்சஸ் டய 1788 என்ற வழக்கில் லார்ட் சீஃப் பரன் ஏ என்பவர் குறிப்பிட்ட விடயம் என்னென்றா the trust of a legal estate results to the man who advances the purchase money என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் சொத்தை வாங்குவதற்கான பணத்தை வழங்கிய நபருக்கே ஒப்புரவு பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டை வழங்கியது. அதே போன்று ஃபேக்ஸ் வெர்சஸ் போஸ்கோ 1875 ஆண்டு வழக்கில் ஒருவர் மற்றொருவரின் பெயரில் முதலீடு செய்திருந்தாலும் அது கிஃப்ட், அதாவது கொடை என நிரூபிக்கப்படாததால் மீண்டடையின் நம்பிக்கை அந்த வழக்கில் உருவானது. ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்டிங் ட்ரஸ்டில் நம்பிக்கை உருவாவது ஒரு சட்ட விளைவு, அதாவது ஆட்டோமேட்டிக் கன்சிக்வன்சஸ் ஆகும். இங்கு நம்பிக்கை ஆக்குபவரின் நோக்கம் அல்லது வேறு எந்த ஊகமும் தேவையில்லை. ஆனால் ப்ரிசியூம்டு ரிசல்ட்டிங் ட்ரஸ்டில் நம்பிக்கை உருவாவது ஒரு மறுக்கக்கூடிய சட்ட ஊகம் ஆகும், அதாவது ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன்.
அதாவது சொத்து உண்மையில் கொடையாக அல்லது கிஃப்டாக வழங்கப்பட்டது அல்லது வேறு நோக்கத்திற்காக மாற்றப்பட்டது என்பது ஆதாரங்களுடன் நிரூபித்தா அந்த ஊகம் மறுக்கப்படலாம். எனவே ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் என்பது பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் முழுமையாக வழங்கப்படாததால் உருவாகும் சட்ட விளைவு. ரிசியூம்டு ரிசல்டிங் ட்ரஸ்ட் என்பது பணம் செலுத்தியவர் அல்லது சொத்தை வாங்கியவர் கொடை வழங்கவில்லை, அதாவது கிஃப்ட் வழங்கவில்லை என்ற சட்ட ஊக அடிப்படையில் உருவாகும் ஒரு நம்பிக்கையாகும். இரண்டுமே ஒப்புரவின் முக்கியமான நோக்கமான பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்டை பாதுகாப்பது மற்றும் உரிமை வெற்றிடத்தை தவிர்ப்பது என்பதை அடிப்படையாக கொண்டுள்ளன. அடுத்து நாங்கள் பார்க்க போறது ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் உருவாகும் சூழல்கள், அதாவது தானாக உருவாகும் மீண்டடையின் நம்பிக்கைகள் உருவாக்கும் சூழல்கள் பற்றி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் என்பது பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் பயனில அக்கறை முழுமையாக வேறொருவருக்கு மாற்றப்படாமல் இருக்கும் போது சட்டத்தின் செயற்பாட்டால் தானாக உருவாகும் மீண்டடையின் நம்பிக்கையாகும். இங்கு நம்பிக்கை உருவாக்குபவரின், அதாவது நம்பிக்கை ஆக்குபவர் அல்லது டிரான்ஸ்பரர், அவரின் நோக்கம் முக்கியமல்ல, மாறாக சொத்தின் பயனல அக்கறை யாரிடம் இருக்க வேண்டும் என்ற சட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக, அதாவது பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் கேப்பை நிரப்புறதுக்காக ஒப்புரவு இந்த நம்பிக்கையை உருவாக்குறது. ஒரு வெளிப்படையான நம்பிக்கை தோல்வி அடையும் போது, அதாவது ஃபெயிலியர் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரஸ்ட், ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் உருவாகலாம். உதாரணமா ஒருவர் நம்பிக்கையை உருவாக்கி சொத்தை நம்பிக்கையாளருக்கு மாற்றினாலும் பெனிஃபிஷியரிஸ், அதாவது பயனாளிகள் யார் என்பதை குறிப்பிடவில்லை அல்லது நம்பிக்கை நோக்கம் சட்டப்படி நிறைவேற முடியாததாக இருந்தால் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் நம்பிக்கையாளரிடம் இருக்க முடியாது. எனவே அந்த உரிமை நம்பிக்கை ஆக்குபவருக்கு திரும்புகிறது. இதனை வெஸ்ட்ரோச் லேண்டஸ் பேங்க் ஜீரோசெண்டல் வர்சஸ் இஸ்லிண்டன் லண்டன் பரோ கவுன்சில் 1996 என்ற வழக்கில் லோர்ட் பிரவுன் வில்கின்சன் குறிப்பிட்டார். அவர் மீண்டடையின் நம்பிக்கை என்பது வெளிப்படையான நம்பிக்கை நோக்கத்தின் அடிப்படையில் அல்லாமல் சட்டத்தின் செயற்பாட்டால் உருவாகலாம் என்று அவர் குறிப்பிட்டார். அதே போல நம்பிக்கை உருவாக்கப்பட்ட போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் நிறைவேறாத போது, அதாவது ஃபெயிலியர் ஆஃப் கண்டிஷன்ஸ் பிரசிடென்ஸ், ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் உருவாகும். ஒரு சொத்து குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது நிபந்தனை நிறைவேறிய பின்னரே பெனிஃபிஷியரிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தாலும் அந்த நிபந்தனை நிறைவேறவில்லை என்றால் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் மீண்டும் சொத்தை வழங்கியவருக்கே திரும்பும். அதாவது ரீஎன்ஸ் செட்டில்மெண்ட் 1946 என்ற வழக்கில் நம்பிக்கை நோக்கம் நிறைவேறாத போது அந்த சொத்து நம்பிக்கை ஆக்குபவருக்கு மீண்டடையின் நம்பிக்கை மூலம் திரும்பும் கொள்கை அந்த வழக்கில் ரீஎன்ஸ் செட்டில்மெண்ட் 1946 என்ற வழக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் ஒரு நம்பிக்கை நோக்கம் நிறைவேற்றப்பட்ட பின் மீதமுள்ள நம்பிக்கை சொத்து, அதாவது சர்ப்ளஸ் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் உருவாகும். அதாவது நம்பிக்கை உருவாக்கியவர் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சொத்தை ஒதுக்கியிருந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மீதமுள்ள சொத்து பெனிஃபிஷியரிக்கு தானாக செல்லாது, அது டிஸ்போஸ் செய்யப்படாத பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்டாக இருப்பதால் நம்பிக்கை ஆக்குபவர் அல்லது அவரது எஸ்டேட்டுக்கு திரும்பும். இதற்கான உதாரணமான வழக்கு தான் ட்ரீ ட்ரஸ்ட் ஆஃப் த அப்போர்ட் ஃபண்ட் 1900 ஆண்டு வழக்கு குறிப்பிடப்படுகிறது. அதே போல பெனிஃபிஷியரிக்கு வழங்கப்பட்ட பயனல அக்கறையை விட அதிகமான சொத்து எக்ஸஸ் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் மீதமுள்ள பகுதி ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் ஆகும். அதாவது நம்பிக்கை ஆவணத்தின் மூலம் வழங்க வேண்டிய உரிமையை விட அதிகமான சொத்து நம்பிக்கையாளரிடம் இருந்தால் அந்த அதிகப்படியான பகுதி யாருக்கும் வழங்கப்படாததால் நம்பிக்கை ஆக்குபவருக்கே திரும்பும். இது ரீஃபோர்ட் 1922 ஆண்டு வழக்கில் டிஸ்போஸ் செய்யப்படாத பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் ஃபைனல் அக்கறை மீண்டும் உரிமையாளரிடம் திரும்பும் என்ற கொள்கை இந்த ரீபோர்ட் 1922 என்ற வழக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது அன்இன்கோர்பரேட்டட் அசோசியேஷன், அதாவது சட்ட ரீதியான தனி நிறுவனம் அந்தஸ்து இல்லாத ஒரு நிறுவனங்கள். அன்இன்கோர்பரேட்டட் அசோசியேஷன், அந்த அன்இன்கோர்பரேட்டட் அசோசியேஷன் கலைக்கப்படும் போதும் ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் உருவாகலாம். இத்தகைய அசோசியேஷனுக்கு அல்லது நிறுவனங்களுக்கு
அல்லது சங்கங்களுக்கு தனியான சட்ட உரிமை இல்லாததால் அதன் நோக்கம் முடிவடைந்த பிறகு மீதமுள்ள சொத்துக்கள் உறுப்பினர்களுக்கு தானாக செல்லாது. மாறாக அந்த சொத்துக்களின் உரிமை வழங்கியவர்களிடம் அல்லது பங்களித்தவர்களிடம் கன்ட்ரிபியூட் பண்ண வைத்து திரும்பும். இதனை ரீவெஸ்ட் சசெக்ஸ் கன்ஸ்டபிளரி விடோஸ் சில்ட்ரன் அண்ட் பெனிவலன்ட் ஃபண்ட் ட்ரஸ்ட் 1971 என்ற வழக்கு இதை குறிப்பிடுகிறது. மேலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வழங்கப்பட்ட பணம் அல்லது சொத்து அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படாமல் போனால் கண்ட்ராக்ட் அல்லது பர்பஸ் நம்பிக்கை தோல்வி அடைந்தாலும் ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் உருவாகலாம். குறிப்பிட்ட நோக்கம் நிறைவேறாததால் அந்த சொத்தை வைத்திருப்பவரால் அதை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த முடியாது. அது வழங்கியவரிடம் திரும்ப வேண்டும். இதற்கான முக்கிய வழக்கு தான் பார்க்லேஸ் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் குவிஸ்ட் க்ளோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் 1970 வழக்கு. இந்த வழக்கில் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வழங்கப்பட்ட பணம் அந்த நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படாத போது அது வழங்கியவருக்கான மீண்டடையின் நம்பிக்கையாக கருதப்பட்டது. இத்தகைய சூழ்நிலைகளில் தானாக உருவாக மீண்டடையின் நம்பிக்கைகள் உருவாகின்றன. ஒன்று, வெளிப்படையான நம்பிக்கை தோல்வியடைதல். 2வது, நம்பிக்கை நிபந்தனை நிறைவேறாமை, ஃபெயிலியர் ஆஃப் கண்டிஷன்ஸ் பிரசிடென்ஸ். 3வது, நம்பிக்கை நிதியில் இருக்கின்ற மீதம், சர்ப்ளஸ் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பெனிஃபிஷியரி அதிகமான பயனள உரிமை பெறுதல். அடுத்தது அன்இன்கோர்பரேட்டட் அசோசியேஷன் கலைப்பு. அடுத்தது கண்ட்ராக்ட் தோல்வியடைதல், ஒப்பந்தம் தோல்வியடைதல் அல்லது நோக்கம் நிறைவேறாமை. இத்தகைய காரணங்களால தானாக உருவாகும் மீண்டடையின் நம்பிக்கைகள் உருவாகும். எனவே ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்டின் அடிப்படை கொள்கை என்னென்றா, பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் வழங்கப்படாமல் வெற்றிடமாக இருக்க முடியாது. அந்த உரிமை சட்டத்தின் செயற்பாட்டால் ஆரம்ப உரிமையாளரிடம் திரும்பும் என்பதாகும். இது ஒப்புரவில் உரிமை வெற்றிடத்தை தடுக்கும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு முறையாக செயல்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்க போறது ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கை, அதாவது presumed resulting trust உருவாகும் சூழல்கள் பற்றி பார்ப்போம். ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கை என்பது ஒரு சொத்து மாற்றத்தின் சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு ஒப்புரவு உருவாக்கும் ஒரு சட்ட ஊகம்தான் இந்த ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கை என்பது. லீகல் ப்ரிசம்ஷன் அடிப்படையான ஒரு ஒப்புரவு உருவாக்குகின்ற சட்ட ஊகம். இதில் ஒருவர் சொத்திற்கான பணத்தை வழங்கி இருந்தாலும், அந்த சொத்து மற்றொருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், அல்லது ஒருவர் சொத்தை பிரதிபயன் கன்சிடரேஷன் இல்லாமல் மற்றொருவருக்கு மாற்றி இருந்தாலும் அது முழுமையான கொடை, அதாவது கிஃப்ட் அல்ல என்று ஒப்புரவு ஆரம்பத்தில் கருதுகிறது. எனவே அந்த சொத்தின் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் பணம் செலுத்தியவர் அல்லது சொத்தை வழங்கியவரிடம் இருப்பதாக அது ஊகிக்கின்றது. ஆனால் இந்த ஊகம் ஒரு ரிஃபக்டபிள் ப்ரிசம்ஷன் என்று சொல்லப்படுது, அதாவது மறுக்கக்கூடிய ஒரு ஊகம். அதாவது இந்த ஊகத்துக்கு எதிரான சரியான ஆதாரங்களை சமர்ப்பித்து இதை நாங்கள் மாற்றலாம் அல்லது பொய்யென இந்த ஊகத்தை நாங்கள் மறுதளிக்க முடியும், நிரூபிக்க முடியும். அடுத்த பர்ச்சேஸ் பண்ணி ரிசல்டிங் ட்ரஸ்ட் என்பது ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கை என்று ஒரு முக்கியமான வடிவம். ஒருவர் ஒரு சொத்தை வாங்குவதற்கான முழு பணத்தை அல்லது ஒரு பகுதி பணத்தை செலுத்தி இருந்தாலும் அந்த சொத்தின் லீகல் டைட்டில் சட்ட உரிமை மற்றொருவரின் பேரில் இருந்தால் பணம் செலுத்தினவருக்கு பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் உள்ளது என்று ஒப்புரவு கருதுகிறது. உதாரணமா, ஏ என்பவர் ஒரு வீட்டை வாங்குவதற்கான பணத்தை செலுத்துகிறார். ஆனால் வீடு பியின் பேரில் பதிவு செய்யப்படுகிறது. பி அந்த வீட்டின் சட்ட உரிமையாளராக இருந்தாலும், ஏனென்றால் அவற்றை பெயரில் தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவர் உரிமையாளராக இருந்தாலும் ஒப்புரவின் கீழ் பி அந்த சொத்தை ஏஇக்காக நம்பிக்கையாக வைத்திருக்கிறார் என்று கருதப்படும். இந்த கொள்கை தான் டய வர்சஸ் டய 1788 என்ற வழக்கில் நிறுவப்பட்டது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல அந்த வழக்கில் அவர் குறிப்பிட்ட விடயம், அதாவது லோர்ட் சீஃப் பரன் ஏ என்றவர் குறிப்பிட்ட விடயம் என்னென்றா, தி ட்ரஸ்ட் ரிசல்ட்ஸ் டு த பர்சன் ஹூ அட்வான்ஸ் த பர்ச்சேஸ் மணி என்று கூறி அவர் பணம் செலுத்தியவருக்கே அந்த பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட், பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் திரும்பும் என்ற கொள்கையை அவர் அந்த வழக்கில் விளக்கினார். அதே போல வாலண்டரி டிரான்ஸ்ஃபர், அதாவது பிரதிபயனின்றிய சொத்து மாற்றம், அந்த வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் ஏற்பட்டாலும் ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கை உருவாகலாம். ஒருவர் எந்த ஒரு பிரதிபயனும் பெறாமல் சொத்தை மற்றொருவருக்கு மாற்றினா ஒப்புரவு உடனடியாக அதை
அதை வந்து கொடை என்று கருதாது. மாறாக அதாவது கிஃப்ட் என்று அதை கருதாது. மாறாக அந்த மாற்றம் உண்மையில் கொடையாக வழங்கப்பட்டது என்பதை நிரூபிக்க முடியாதவரை சொத்தை பெற்றவர், அதாவது டிரான்ஸ்பரை, அந்த சொத்தை பெற்றவர் அந்த சொத்தை டிரான்ஸ்பருக்காக நம்பிக்கையாக வைத்திருப்பார் என்று கருதப்படுகிறது. இந்த விடயத்தை விளக்கின வழக்கு வந்து ஃபாக்ஸ் வெர்சஸ் ஃபாஸ்கோ 1875 என்ற வழக்கில் கொடையின் நோக்கம் நிரூபிக்கப்படாததால மீண்டடையின் நம்பிக்கை வந்து அந்த வழக்கில் வந்து உருவாகியது. இந்த கொள்கையின் அடிப்படை நியதி equity presumes no gift என்பதாகும். அதாவது ஒப்புரவு ஒரு நபர் தனது சொத்தை இலவசமாக மற்றொருவருக்கு வழங்கினார் என்று எளிதில் ஒப்புரவு கருதாது. மாறாக பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் மாற்றப்பட வேண்டும் என்ற தெளிவான நோக்கம் அல்லது ஆதாரம் இல்லாவிட்டால் அந்த உரிமை ஆரம்ப உரிமையாளரிடமே உள்ளதென்று கருதும். அதாவது ஜெய வர்சஸ் ஜெய என்ற வழக்கு 1788 என்ற வழக்குல இந்த ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கைன்ற ஒரு முக்கியமான ஆதாரமா இந்த வழக்கு வந்து ஜெய வர்சஸ் ஜெய 1788 என்ற வழக்கு வந்து காணப்படுது. இருப்பினும் ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கைக்கு சில விதிவிலக்குகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது முன்னளித்தல் பற்றிய ஊகம், அதாவது presumption of advancement. அதாவது சில குடும்ப உறவுகள்ல ஒருவர் மற்றொருவருக்காக சொத்து வாங்கினார் அல்லது மாற்றினார், அது கொடை அல்லது பராமரிப்பு நோக்கத்திற்காக வழங்கப்பட்டது என்று சட்டம் ஆரம்பத்துல கருதலாம். உதாரணமாக கணவன் மனைவிக்கு அல்லது தந்தை குழந்தைக்கு சொத்து வழங்கும் சூழ்நிலையில கிஃப்ட் நோக்கம், கொடை நோக்கம் இருப்பதாக கருதப்படலாம். இந்த கொள்கை தான் வந்து பெனட் வெர்சஸ் பெனட் 1879 போன்ற வழக்குகள்ல வந்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கை என்பது எதிர் ஆதாரங்களால் மறுக்கக்கூடியது. அதாவது சொத்தை வழங்கியவர் உண்மையில் கொடை செய்யும் நோக்கத்துடன், கிஃப்ட் செய்யும் நோக்கத்துடன் மாற்றினார் அல்லது வேறொரு காரணத்திற்காக மாற்றினார் என்பதை நிரூபித்தா மீண்டடையின் நம்பிக்கை வந்து உருவாகாது. நவீன சட்டத்துல வந்து நீதிமன்றங்கள் வெறும் ஊகத்தை மட்டும் நம்பாம தரப்பினரின் உண்மையான நோக்கம், ஆக்சுவல் இன்டென்ஷன் என்ன, நிதி பங்களிப்பு அதாவது ஃபைனான்சியல் கன்ட்ரிபியூஷன் மற்றும் சூழ்நிலை ஆதாரங்கள் அதாவது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் ஆகியவற்றை ஆராய்கின்றன. அதாவது நவீன சட்டத்துல வந்து நீதிமன்றங்கள் ஊகங்களை மட்டும் நம்பி இருக்காம ஆக்சுவல் இன்டென்ஷன் என்ன, ஃபைனான்சியல் கன்ட்ரிபியூஷன் மற்றது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் போன்றவற்றை ஆராய்கிறது. அதாவது ஸ்டெக் வெர்சஸ் ஜவுதன், அதாவது 2007 வழக்குல வந்து ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் வந்து குறிப்பிட்ட விடயம், சொத்து உரிமையை தீர்மானிக்கும் போது தரப்பினரின் உண்மையான நோக்கம் மற்றும் பங்களிப்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் வந்து ஸ்டக் வெர்சஸ் ஜவுதன் 2007 என்ற வழக்குல வந்து வலியுறுத்தியது. எனவே ஊகிக்கப்பட்ட மீண்டடையின் நம்பிக்கை என்பது கொடை அல்ல என்ற சட்ட ஊக அடிப்படையில் உருவாகும் நம்பிக்கையாகும். ஒருவர் சொத்துக்காக பணம் செலுத்தி இருந்தாலும் அல்லது சொத்தை இலவசமாக அல்லது பிரதிபயனின்றி மாற்றி இருந்தாலும் தெளிவான கொடை நோக்கம் இல்லாத போது, அதாவது கிஃப்ட் இல்லை என்ற கிஃப்டாக அவர் வழங்கினார் என்ற நோக்கம் இல்லாத போது பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் மீண்டும் வழங்கியவரிடமே உள்ளது என்று ஒப்புரவு கருதுகிறது. இதனால் இந்த ஊகம் வந்து ஆதாரங்களால, உறுதியான ஆதாரங்களால மறுக்கப்படக்கூடியது. ஆக்க நம்பிக்கை மற்றும் மீண்டடையின் நம்பிக்கை இவ்விரண்டுக்குமான வேறுபாட்டை பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரஸ்ட் வெர்சஸ் ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட். ஆக்க நம்பிக்கை மற்றும் மீண்டடையின் நம்பிக்கை ஆகிய இரண்டுமே வந்து ஒப்புரவு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்படும் முக்கியமான நம்பிக்கை வகைகள் ஆகும். இருப்பினும் இவ்விரு நம்பிக்கைகளும் உருவாகும் காரணம், சட்ட அடிப்படை, நீதிமன்றத்தின் பங்கு, நோக்கம் மற்றும் செயல்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில வந்து பல்வேறு வேறுபாடுகளை வந்து இந்த இரண்டும் ஆக்க நம்பிக்கை மற்றும் மீண்டடையின் நம்பிக்கையை வந்து கொண்டுள்ளன. ஆக்க நம்பிக்கை என்பது தரப்பினரின் வெளிப்படையான அல்லது மறைமுகமான நோக்கத்தின் அடிப்படையில் உருவாகும் நம்பிக்கை அல்ல. மாறாக ஒருவர் மோசடி, நம்பிக்கை கடமை மீறல், ரகசிய கடமை மீறல் அல்லது மனச்சாட்சி கொவ்வாத அநியாயமான நடத்தை மூலம், அதாவது ஃப்ராட், பிரீச் ஆஃப் ஃபிடுஷியரி டியூட்டி, பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அல்லது அன்கன்ஷியபிள் கண்டக்ட், இவற்றின் மூலம் மற்றொருவரின் சொத்து அல்லது உரிமையை தவறாக பெற்றிருந்தால் அந்த அநியாயத்தை தடுப்பதற்காக நீதிமன்றம் ஒப்புரவு நிவாரணமாக ஆக்க நம்பிக்கையை வந்து
திணிக்கிறது. அதாவது இம்போஸ்டு பை கோர்ட், அதாவது இக்யூட்டபிள் ரெமெடியா வந்து கோர்ட் வந்து இந்த ஆக்க நம்பிக்கையை வந்து ஒப்புரவு நிவாரணமாக திணிக்கிறது. இதன் முக்கிய நோக்கம் என்னென்றா நீதியற்ற பயன் பெருக்கல், அதாவது அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட்டை தடுப்பதும் உண்மையான பயனள உரிமையாளரின், அதாவது பெனிஃபிஷியல் ஓனரின் உரிமையை பாதுகாப்பதும் ஆகும். எனவே ஆக்க நம்பிக்கையில நம்பிக்கை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் தேவையில்லை, இன்டென்ஷன் தேவையில்லை. நீதியும் சமநீதியும் நிலைநிறுத்தப்படுவதே இதன் அடிப்படை நோக்கமாகும். உதாரணமா ஏ என்பவர் பியின் பணத்தை மோசடியாக பயன்படுத்தி ஒரு வீட்டை வாங்கினா அந்த வீட்டின் சட்ட உரிமை ஏயின் பேரில் இருந்தாலும் ஒப்புரவு நீதிமன்றம் பிஏ அதன் பயனள உரிமையாளர் பெனிஃபிஷியல் ஓனர் என கருதி ஏய ஆக்க நம்பிக்கையாளராக அறிவிக்கும். இதன் மூலம் ஏ அந்த சொத்தை தனக்காக அல்ல பிக்காக வைத்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடும். இந்த கொள்கையைத்தான் வெஸ்டோச் லேண்டஸ்பேங்க் ஜீரோ சென்ட்ரல் வர்சஸ் இஸ்லிங்டன் லண்டன் பரோ கவுன்சில் 1996 என்ற வழக்கில் லோர்ட் பிரவுன் வில்கின்சன் வந்து விளக்கியுள்ளார். மேலும் எஃப்எச்ஆர் யூரோப்பியன் வெஞ்சர்ஸ் எல்எல்பி வர்சஸ் சீடர் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் எல்எல்சி 2014 என்ற வழக்கில் நம்பிக்கை கடமை மீறி பெறப்பட்ட ரகசிய கமிஷன், அதாவது சீக்ரெட் கமிஷன் வந்து ஆக்க நம்பிக்கைக்கு உட்பட்டது என்றும் அது உண்மையான உரிமையாளருக்கு சொந்தமானது என்றும் இங்கிலாந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த ஒரு வழக்கு. அதாவது எஃப்எச்ஆர் யூரோப்பியன் வெஞ்சர்ஸ் எல்எல்பி வர்சஸ் சீடர்ஸ் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் எல்எல்சி 2014 என்ற வழக்கில் இந்த தீர்ப்பை வந்து இங்கிலாந்து உச்ச நீதிமன்றம் வந்து வழங்கியது. மீண்டடையின் நம்பிக்கை என்பது பொதுவாக தரப்பினரின் ஊகிக்கப்படும் அல்லது உட்கடியான நோக்கம் presumed அல்லது implied intention அல்லது beneficial interest முழுமையாக மாற்றப்படாத சூழ்நிலையின் அடிப்படையில் உருவாகின்ற நம்பிக்கையாகும். அதாவது ஊகிக்கப்படும், பொதுவாக தரப்பினரின் ஊகிக்கப்படும் அல்லது உட்கடியான நோக்கம், அதாவது presumed அல்லது implied intention அல்லது beneficial interest முழுமையாக மாற்றப்படாத சூழ்நிலை, இந்த இரண்டு அடிப்படையில் வந்து உருவாகின்ற ஒரு நம்பிக்கையாகும். இதன் அடிப்படை கொள்கை என்னென்றா equity presumed no gift, அதாவது ஒப்புரவு தெளிவான ஆதாரம் இல்லை என்றால் அதை கொடையாக ஒரு நாளும் கிஃப்டாக வந்து கருதாது என்பதாகும். அதாவது ஒருவர் கன்சிடரேஷன், அதாவது பணம் அல்லது மதிப்பு அல்லது பிரதிபயன் வழங்காமல் மற்றொருவரின் பேரில் சொத்தை பெற்றிருந்தாலோ அல்லது ஒருவர் பணம் செலுத்தி மற்றொருவரின் பேரில் சொத்தை வாங்கியிருந்தாலோ ஒப்புரவு உடனடியாக அது கொடை என்று கருதாது. மாறாக கொடை செய்யும் தெளிவான நோக்கம் நிரூபிக்கப்படாதவரை அந்த சொத்தின் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் பணம் செலுத்தியவரிடமே உள்ளது என்று நீதிமன்றம் கருது. அதே போல ஒரு வெளிப்படையான நம்பிக்கை தோல்வியடைந்தாலும் நம்பிக்கையில் உள்ள பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் முழுமையா பெனிஃபிஷியரிக்கு வழங்கப்படாவிட்டாலும் அந்த பயனள அக்கறை நம்பிக்கை ஆக்குபவருக்கு மீண்டும் திரும்பும். இதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஆட்டோமேட்டிக் ரிசல்டிங் ட்ரஸ்ட் எனப்படுகிறது. மறுபுறம் ஒருவர் பணம் செலுத்தி மற்றொருவரின் பேரில் சொத்தை வாங்கினா கொடை செய்யும், அதாவது கிஃப்ட் வழங்கும் நோக்கம் இல்லை என்று ஒப்புரவு ஊகித்து பணம் செலுத்தியவருக்கே பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இருப்பதாக கருதும். இதுதான் ப்ரிசியூம்டு ரிசல்டிங் ட்ரஸ்டா. உதாரணமா ஏ வந்து தனது பணத்துல ஒரு காணியை வாங்கி பியின் பெயர்ல பதிவு செய்கிறார். பி எந்த பணத்தையும் செலுத்தவில்லை. இந்த நிலையில ஏ அந்த சொத்தை பிக்கு கொடையா வழங்கினார், அதை கிஃப்டா கொடுத்தார் என்பதை பி நிரூபிக்காதவரை நீதிமன்றம் ஏக்காகவே அந்த காணியின் பெனிஃபிஷியல் ஏதான் அந்த காணியின் பெனிஃபிஷியல் ஓனர் என்றும் பி அந்த சொத்தை ஏக்காக மீண்டடையின் நம்பிக்கை அடிப்படையில் வைத்திருப்பதாகவும் நீதிமன்றம் வந்து கருதும். இந்த கொள்கைக்கு அடிப்படை ஆதாரம் தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஜெய வர்சஸ் டய 1788 வழக்கு வந்து கருதப்படுது. இந்த வழக்கில் அதாவது லோர்ட் சீஃப் பேரன் ஏஆர் சொன்ன விஷயம், அதாவது ட்ரஸ்ட் ஆஃப் அ லீகல் எஸ்டேட் ரிசல்ட்ஸ் டு த மேன் ஹூ அட்வான்ஸ் த பர்ச்சேஸ் மணி என்று கூறி அந்த சொத்தை வந்து வாங்குவதற்கான பணத்தை வழங்கியவருக்கே பயனள அக்கறை சொந்தமானது என்று அந்த வழக்கில் அவர் தீர்ப்பளித்திருந்தார். மேலும் நாங்கள் இன்னொரு வழக்கு பார்த்தினாங்க, ஏஆர் ஜமைக்கா லிமிடெட் வர்சஸ் சார்ல்டன் 1999 என்ற வழக்கிலேயும் லோர்ட் மில்லட் வந்து மீண்டடையின் நம்பிக்கையை டிஃபால்ட் ட்ரஸ்ட் என்று விவரித்து பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் முழுமையாக மாற்றப்படாத போது சட்டம் தானாகவே உரிமையை வழங்கியவரிடம் திருப்புகிறது என்று அவர் அதில் விளக்கினார். அதே போல வெஸ்டோச் லேண்டஸ்பேங்க் வர்சஸ் இஸ்லிங்டன் எல்பிசி 1996 என்ற வழக்கிலேயும் மீண்டடையின் நம்பிக்கை என்பது சட்டத்தின் செயல்பாட்டால், அதாவது ஆபரேஷன் ஆஃப் லோ மூலம் உருவாகும்
நம்பிக்கை என நீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்தியது. எனவே ஆக்க நம்பிக்கை மற்றும் மீண்டடையின் நம்பிக்கை என்ற முக்கிய வேறுபாடு என்னென்றா, ஆக்க நம்பிக்கை மற்றும் மீண்டடையின் நம்பிக்கை ஆகிய இரண்டுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு, ஆக்க நம்பிக்கை என்பது அநியாயத்தை தடுப்பதற்காக நீதிமன்றம் உருவாக்கும் ஒப்புரவு நிவாரணம். இதுல நம்பிக்கை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் தேவையில்லை. மாறாக வந்து மோசடி, நம்பிக்கை கடமை மீறல் அல்லது நீதியற்ற பயன்பெறுக்கல் போன்ற சூழ்நிலைகள்ல, அதாவது அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் போன்ற சூழ்நிலைகள்ல நீதிமன்றம் நம்பிக்கையை வந்து திணிக்கிறது. இது இந்த மைய கொள்கை என்னன்னா, நீதியற்ற பயன்பெறுதலை வந்து தடுப்பது, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட். மாறா மீண்டடையின் நம்பிக்கை என்பது பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் முழுமையாக மாற்றப்படாத போது அல்லது தரப்பினரின் உண்மையான அல்லது ஊகிக்கப்படும் நோக்கத்தின் அடிப்படையில் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படும் நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கைன்ற மைய கொள்கை என்னென்றா, பயனல அக்கறைய அதன் உண்மையான உரிமையாளரிடம் பாதுகாப்பது, பிரிசர்வேஷன் ஆஃப் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப். இதுதான் அது இந்த மைய கொள்கை. ஆக்க நம்பிக்கையில நீதிமன்றம் புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறது. ஆனா மீண்டடையின் நம்பிக்கையில நீதிமன்றம் ஏற்கனவே உள்ள பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு சொந்தம் என்பதை மட்டுமே கண்டறிந்து அங்கீகரிக்கிறது. எனவே சுருக்கமா சொன்னா, ஆக்க நம்பிக்கை என்பது அநியாயத்தை சரி செய்யும் நம்பிக்கை. அதேவேளை மீண்டடையின் நம்பிக்கை என்பது உண்மையான பயனல உரிமையாளரை அடையாளம் காணுகின்ற நம்பிக்கை. இந்த ரெண்டும் தான் இவ்விரண்டுக்குமான மிக முக்கியமான சட்ட வேறுபாடு ஆகும். அடுத்து நாங்க பார்க்க போறது நம்பிக்கை மற்றும் அதனுடன் ஒப்பிடத்தக்க மற்ற சட்ட கருத்துக்களுக்கு இடையிலான வேறுபாடு. இலங்கை நம்பிக்கை கட்டளை சட்டத்தை நாங்க பார்க்கறதுக்கு முன், நம்பிக்கை என்ற சட்ட கருத்து அதனுடன் ஒத்ததாக தோன்றும் நம்பிக்கை, பொறுப்பு, கொடை, நிபந்தனை மற்றும் கட்டுப்பாடு அல்லது கடமையுடன் கூடிய கொடை போன்ற சட்ட கருத்துக்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அதாவது ட்ரஸ்ட் வெர்சஸ் ஃபிடைகமிஷன், கிஃப்ட், கண்டிஷன், மூதுஸ் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகளை வந்து நாங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இந்த கருத்துக்கள் வந்து வெளிப்படையாக பார்க்கும்போது சில ஒற்றுமையை கொண்டிருந்தாலும், அதாவது ட்ரஸ்ட் என்பது ஏனைய சட்ட கருத்துக்களுடன் சில ஒற்றுமைகளை கொண்டிருந்தாலும், அவற்றின் சட்ட இயல்பு, நோக்கம் மற்றும் விளைவுகள் முற்றிலும் வேறுபட்டவை. குறிப்பாக நம்பிக்கை என்பது ஒரு தனித்துவமான சட்ட உறவாகும். நம்பிக்கை என்பது என்னென்றா, ஒரு நபர் தனது சொத்தை மற்றொருவரிடம் ஒப்படைத்து அதை மூன்றாம் நபரின் நலனுக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நிர்வகிக்கும்படி சட்ட ரீதியான கடப்பாட்டை உருவாக்கும் ஒரு நம்பிக்கை உறவாகும். இதுல நம்பிக்கையாளர், பயனாளி, நம்பிக்கை ஆதனம் மற்றும் சட்டப்படி அமல்படுத்தக்கூடிய கடப்பாடு, என்ஃபோர்சிபிள் அப்ளிகேஷன், பெனிஃபிஷியரி, ப்ராப்பர்ட்டி அண்ட் ட்ரஸ்டி ஆகிய 4 முக்கிய கூறுகள் வந்து காணப்படுகின்றன. இக்கூறுகள் நம்பிக்கையின் அடிப்படை அம்சங்கள் ஆகும். ஆனால் நம்பிக்கை, பொறுப்பு, அதாவது ஃபிடைகமிஷன், கொடை, அதாவது கிஃப்ட், நிபந்தனை, கண்டிஷன் மற்றும் மூதுஸ் போன்ற சட்ட அமைப்புகள்ல வந்து இவ்வாறான நம்பிக்கை உறவோ அல்லது நம்பிக்கையாளருக்கு விதிக்கப்படும் சட்டபூர்வமான சட்ட கடப்பாடோ வந்து காணப்படுவதில்லை. நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை பொறுப்பு, அதாவது ட்ரஸ்ட் வெர்சஸ் ஃபிடைகமிஷன் ஆகியவற்றுக்கு இடையில குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது. நம்பிக்கை பொறுப்புல, அதாவது ஃபிடைகமிஷன்ல, இந்த நம்பிக்கை பொறுப்பு என்பது ரோமன் டச்சு சட்டத்துல தோன்றிய ஒரு சட்ட அமைப்பு. இதுல வந்து சொத்து முதலில் நம்பகர், அதாவது ஃபிடியூஷியரி எனப்படும் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. அவர் அந்த சொத்தின் சட்ட உரிமையை பெற்று அதை அனுபவிப்பார். பின்னர் அவரது மரணத்துக்கு பிறகோ அல்லது குறிப்பிட்ட நிபந்தனை நிறைவேறிய பின்னரோ அந்த சொத்து ஃபிடைகமிஷரி எனப்படும் அடுத்த நபருக்கு செல்ல வேண்டும். எனவே நம்பிக்கை பொறுப்புல வந்து சொத்து அடுத்த உரிமையாளருக்கு மாற்றப்பட வேண்டிய கட்டாயம் இருந்தாலும், அது நம்பிக்கையை போல நம்பிக்கையாளர் மற்றும் பெனிஃபிஷியரி இடையான நம்பிக்கை கடப்பாட்டை வந்து இந்த ஃபிடைகமிஷன் வந்து உருவாக்குவதில்லை. இந்த வேறுபாட்டை இலங்கை நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் பிரிவு 3B தெளிவாக வந்து உறுதிப்படுத்துது. அந்த பிரிவில் வந்து குறிப்பிட்ட விஷயம், ட்ரஸ்ட் does not include a fideicommission என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை பொறுப்பு ஆகியவை 2 வேறுபட்ட சட்ட கருத்துக்கள் என்பது சட்டமே வெளிப்படையாக
குறிப்பிடுகின்றது. இந்த கொள்கையை சித்தி கதீஜா எச்சோல் வெர்சஸ் ஜீசரம் எச்சோல் என்ற முக்கிய வழக்கில் 1946ஆம் ஆண்டு இலங்கை வழக்கில் இலங்கை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. இந்த வழக்கில் ஒரு இறுதி விருப்பானத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்த நம்பிக்கை என்ற சொல் உண்மையில இங்கிலீஷ் ட்ரஸ்டை உருவாக்குகிறதா அல்லது நம்பிக்கை பொறுப்பை ஃபிடை கமிஷன் ஒன்றை உருவாக்குறதா என்பதே முக்கிய பிரச்சனையாக இருந்தது. இந்த கேஸில் அது ட்ரஸ்டா அல்லது ஃபிடை கமிஷமா என்ற பிரச்சனை இருந்தது. நீதிமன்றம் என்ன சொன்னதுண்டா, ஒரு ஆவணத்துல நம்பிக்கை என்ற சொல் இடம்பெற்றிருப்பதால் மட்டுமே அது சட்ட ரீதியாக நம்பிக்கை ஆகாது என்றும், அந்த ஆவணத்தின் மொழி, நோக்கம் மற்றும் நிபந்தனைகள் முழுமையாக ஆராயப்பட வேண்டும் என்று கூறியது. ப்ரொஃபசர் R.W. லீ அவர்களின் கருத்துக்களையும் மேற்கோள் கொண்டு நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை பொறுப்பு ஆகியவற்றின் சட்ட இயல்பில் உள்ள முக்கிய வேறுபாடுகளை நீதிமன்றம் பொருட்கொடல் செய்தது. இறுதியில இந்த இறுதி விருப்பாவனம் நம்பிக்கை அல்ல, ஒரு செல்லுபடியாகும் ஃபிடை கமிஷன் நம்பிக்கை பொறுப்பு ஒன்றை உருவாக்கி உள்ளதாக அந்த வழக்கில் நீதிமன்றம் தீர்மானித்தது. இந்த தீர்ப்பு இலங்கையின் ரோமன் டச்சு சட்டத்தின் கீழ் ஃபிடை கமிஷன் எவ்வாறு விளக்கப்பட வேண்டும் என்பதற்கான முக்கிய முற்றீர்ப்பாக கருதப்படுகிறது. மேலும் ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் என்ற பிரிவு 3B குறிப்பிட்டுள்ளபடி ஃபிடை கமிஷன் என்பது நம்பிக்கை அல்ல என்ற சட்ட கொள்கையை நடைமுறையிலும் உறுதிப்படுத்திய ஒரு முக்கிய தீர்ப்பாகவும் இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை பொறுப்பு ப்ரொஃபசர் R.W. லீ வேறுபாடு, அவரின் கருத்தின்படியான வேறுபாடுகள் என்னென்று பார்ப்போம். ப்ரொஃபசர் R.W. லீ தனது இன்ட்ரடக்ஷன் டு ரோமன் டச் லோ என்ற நூலில் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை பொறுப்பு ட்ரஸ்ட் வெர்சஸ் ஃபிடை கமிஷன் ஆகியவற்றுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடுகளை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவற்ற கருத்தின்படி இவ்விரு சட்ட கருத்துக்களும் வெளிப்படையாக ஒத்ததாக தோன்றினாலும் அவற்றின் உரிமை அமைப்பு, சட்ட இயல்பு மற்றும் செயல்பாடு ஆகியவற்றில் அடிப்படையான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. முதலாவது வேறுபாடு, நம்பிக்கையின் மிக முக்கியமான அம்சம் சட்ட உரிமை மற்றும் இக்யூச்சபிள் ஓனர்ஷிப் ஆகிய இரு தனித்த உரிமைகள் ஒரே நேரத்தில் ஒரே சொத்துல காணப்படுவதாகும். அதாவது நம்பிக்கையாளர் சட்ட உரிமையை வைத்திருப்பார், அதேவேளை பயனாளி பயனள உரிமையை பெற்றிருப்பார். இந்த இரட்ட உரிமை டுவல் ஓனர்ஷிப் என்ற கொள்கையே நம்பிக்கையின் அடிப்படையாகும். ஆனா நம்பிக்கை பொறுப்பு ஃபிடை கமிஷத்துல இவ்வாறான இரட்டை உரிமை என்ற கருத்து கிடையாது. இது ரோமன் டச்சு சட்டத்துல முற்றிலும் வேறுபட்ட சட்ட அமைப்பாக காணப்படுகிறது. இரண்டாவது நம்பிக்கையில் நம்பிக்கையாளர் மற்றும் பயனாளி ஆகியோரின் உரிமைகள் ஒரே நேரத்தில் நிலவுகின்றன. ஆனா நம்பிக்கை பொறுப்புல ஃபிடை கமிஷத்துல முதலில் நம்பகர், அதாவது ஃபிடூஷியரி மட்டுமே சொத்தின் உரிமையாளராக இருப்பார். அவரது உரிமை முடிவடைந்த பின்னரே ஃபிடை கமிஷனரி என்பவரின் உரிமை உருவாகும், அதாவது அடுத்த நபருடைய உரிமை உருவாகும். எனவே நம்பிக்கையில இரு உரிமைகளும் ஒரே நேரத்தில் காணப்படுகின்றன. ஆனா ஃபிடை கமிஷத்துல உரிமைகள் தொடர்ச்சியாக உருவாகின்றன. மூன்றாவது, நம்பிக்கையில பயனாளியின் எக்யூச்சபிள் ஓனர்ஷிப் சில சூழ்நிலைகள்ல வரம்புக்குட்பட்டதாக இருக்கு. குறிப்பாக சொத்தை நல்லெண்ணத்துடன் வாங்கிய மூன்றாம் நபர், அதாவது போனஃபைடி பர்ச்சேசர் ஃபார் வேல்யூ வித்தவுட் நோட்டீஸ் என்ற நபர் மீது பயனாளியின் உரிமையை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அமல்படுத்த முடியாது. ஆனால் நம்பிக்கை பொறுப்பு ஃபிடை கமிஷத்துல ஃபிடை கமிஷனரியின், அதாவது அடுத்த நபரின் உரிமை அடுத்ததாக, அதாவது முதல் நம்பகருக்கு அந்த உரிமை இருக்கு, அதற்கு அடுத்ததாக ஃபிடை கமிஷனரின் உரிமை ஒரு முறை உறுதியாக உருவான பிறகு அந்த உரிமை உலகில் எவருக்கும் எதிராக சட்ட ரீதியாக அமல்படுத்தக்கூடியதாகும். மேலும் நம்பகர் சொத்தை விற்றாலும் அடமானம் வைத்தாலும் அல்லது வேறு விதமாக மாற்றினாலும் ஃபிடை கமிஷனரின் உரிமையை அழிக்கவோ குறைக்கவோ முடியாது. நான்காவதா, நம்பிக்கை உருவாக்கப்படும் முறை மற்றும் நம்பிக்கை பொறுப்பு உருவாக்கப்படும் முறையிலும் வேறுபாடு இருக்கு. நம்பிக்கையை ஒருவர் தனது வாழ்நாளிலே, அதாவது இன்டர்வியூஸ் அல்லது இறுதி விருப்பாவனம் மூலம் உருவாக்கலாம். அதாவது இன்டர்வியூஸ் என்பது வாழும் நபர்களிடையே அல்லது உயிருடன் இருக்கும் நபர்களால் நடைபெறும் சட்ட நடவடிக்கையை குறிக்கும். அதாவது ஒரு நபர்
தனது வாழ்நாளிலேயே மற்றொரு நபருக்கு சொத்தை மாற்றுவது அல்லது கொடை வழங்குவது அல்லது நம்பிக்கையொன்றை உருவாக்குவது இன்டர்விவோஸ் டிரான்சாக்ஷன் எனப்படும். ஒரு உதாரணமா, தனது வாழ்நாளிலே, அதாவது உயிரோடு இருக்கும் போது தனது வீட்டை வந்து பியை ட்ரஸ்டியா நியமித்து, நம்பிக்கையாளரா நியமித்து சியின் நலனுக்காக நம்பிக்கையாக ட்ரஸ்டா வழங்குகிறார். இது ஒரு இன்டர்விவோஸ் ட்ரஸ்ட் டிரான்சாக்ஷன், அதாவது வாழ்நாளில் உருவாக்கப்படும் நம்பிக்கையாக கருதப்படுகிறது. இதற்கு மாறாக ஒருவர் இறந்த பின்பு அவரது இறுதி விருப்பாவனம் மூலம் ட்ரஸ்ட் அல்லது சொத்து மாற்ற நடைமுறைக்கு வந்தால் அதை பொதுவாக நாங்கள் டெஸ்டமெண்டரி, அதாவது இறுதி விருப்பாவனத்தின் அடிப்படையிலான ஏற்பாடு என்று நாங்கள் குறிப்பிட முடியும். ஆகவே நம்பிக்கையை ஒருவர் வாழ்நாளிலேயே, அதாவது இன்டர்விவோஸ் அல்லது இறுதி விருப்பாவனம் மூலம் வந்து உருவாக்கலாம். ஆனால் ரோமன் டச்சு சட்டத்தின் கீழ் வந்து நம்பிக்கை பொறுப்பு பொதுவாக இறுதி விருப்பாவனம் அல்லது கோடி செயல் மூலமாக மரணத்திற்கு பிறகு, அதாவது மோர்டிஸ் கோசா செயல்படும் வகையிலேயே உருவாக்கப்பட்டது. வாழ்நாளில் உருவாக்கப்படுவது, அதாவது ஃபிடே கமிஷன் வந்து வாழ்நாளில், அதாவது இன்டர்விவோஸாக உருவாக்கப்படுவது சாத்தியமானதாக இருந்தாலும் அது மிகவும் அரிதான ஒன்றாக ப்ரொஃபஸர் R.W. லீ வந்து குறிப்பிடுகிறார். எனவே நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை பொறுப்பு ஆகிய இரண்டும் சொத்து தொடர்பான சட்ட அமைப்புகளாக இருந்தாலும் நம்பிக்கை என்பது சட்ட உரிமை மற்றும் பயனள உரிமையை பிரிக்கும் ஒப்புரவு சட்ட கருத்தாகும். அதேபோல ஃபிடே கமிஷன் என்பது ரோமன் டச்சு சட்டத்தில் உருவான சொத்து ஒருவரிடமிருந்து அடுத்தவருக்கு தொடர்ச்சியாக செல்லும் ஒரு வாரிசு உரிமை அடிப்படையிலான சட்ட அமைப்பாகும். இதுதான் இந்த இரண்டுக்குமான அடிப்படை முக்கியமான வேறுபாடாகும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது அபலிஷன் ஆஃப் ஃபிடே கமிஷன் இன் ஸ்ரீலங்கா. இலங்கையில் நம்பிக்கை பொறுப்பின்ற ரத்து தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இலங்கையில் நம்பிக்கை பொறுப்பு என்ற ரோமன் டச்சு சட்ட கருத்து அபலிஷன் ஆஃப் ஃபிடே கமிஷா அண்ட் இன் சைல்ட்ஸ் ஆக்ட் நம்பர் 20 of 1972 மூலம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. அதாவது 1972ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தின் கீழ் அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கம் சொத்துக்களை பல தலைமுறைகளுக்கு கட்டுப்படுத்தும் ஃபிடே கமிஷன் மற்றும் என்சைல்ட்ஸ் போன்ற பழைய சட்ட அமைப்புகளை நீக்கி சொத்து உரிமையாளர்களுக்கு முழுமையான சொத்து உரிமையை, அப்சல்யூட் ஓனர்ஷிப்பை வழங்குவதாகும். இந்த சட்டம் அமலுக்கு வந்த பின்னர் புதிய ஃபிடே கமிஷன் ஒன்றை எந்த ஒரு டீட் அல்லது வில், அதாவது உறுதி அல்லது இறுதி விருப்பாவனம் மூலம் அல்லது வேறு சட்ட ஆவணத்தின் மூலம் இந்த நம்பிக்கை பொறுப்பை ஃபிடே கமிஷனை உருவாக்க முடியாது. அதேபோல் சொத்தின் விற்பனை, பரிமாற்றம் அல்லது மாற்றத்தை தடுக்கும் வகையில் வைக்கப்படும் நிபந்தனைகளும் சட்ட ரீதியாக செல்லுபடியாகாது. இதனால் எதிர்கால வாரிசுகள் அல்லது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே சொத்து செல்ல வேண்டும் என்ற பழைய கட்டுப்பாடுகள் இனி அமல்படுத்தப்பட முடியாதவையாகின்றன. மேலும் 1972ஆம் ஆண்டுக்கு முன்பு உருவாக்கப்பட்டிருந்த ஃபிடே கமிஷன்களும், அதாவது நம்பிக்கை பொறுப்புகளும் இந்த சட்டத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. அதாவது முன்பு ஒரு ஃபிடியூஷியரி, அதாவது நம்பகர் குறிப்பிட்ட நபருக்காக அல்லது எதிர்கால வாரிசுக்காக வைத்திருந்த சொத்துக்கள் இனி அந்த சொத்தை வைத்திருக்கும் நபரின் முழுமையான சொத்துரிமையாக கருதப்படும். அந்த சொத்தின் மீது முன்பிருந்த கட்டுப்பாடுகள் அல்லது எதிர்கால உரிமைகள் வந்து அந்த 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு சட்ட பலத்தை வந்து இழக்கின்றன. மேலும் சட்டம் அமுலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு ஃபிடியூஷியரி, அதாவது நம்பகர் தனது உரிமையில் இருந்த சொத்தை மற்றொருவருக்கு உறுதி மூலம் அல்லது டொனேஷன் மூலம் மாற்றி இருந்தாலும் அந்த புதிய உரிமையாளருக்கும் முழுமையான சொத்து உரிமை, அப்சல்யூட் ஓனர்ஷிப் வந்து கிடைக்கும். அந்த மாற்றத்தின் மீது முன்பு இருந்த ஃபிடே கமிஷன் தொடர்பான கட்டுப்பாடுகள் அல்லது எதிர்கால நிபந்தனைகள் இனி செல்லாது. எனவே அபலிஷன் ஆஃப் ஃபிடே கமிஷா அண்ட் என்சைல்ட்ஸ் ஆக்ட் நம்பர் 20 of 1972 மூலம் இலங்கையில் ஃபிடே கமிஷன் மற்றும் என்சைல்ட்ஸ் போன்ற சொத்து கட்டுப்பாட்டு முறைகள் வந்து நீக்கப்பட்டன. இதன் விளைவாக சொத்து உரிமை அதிக சுதந்திரமானதாக மாற்றப்பட்டு
தற்போது ஃபிடே கமிஷன் தொடர்பான வழக்குகள் பெரும்பாலும் வரலாற்று சட்ட முக்கியத்துவம், அதாவது ஹிஸ்டாரிக்கல் லீகல் இம்பார்ட்டன்ஸ் கொண்டவையாக மட்டுமே இருக்கின்றன. கொடை அல்லது கிஃப்ட். கொடை என்பது ஒரு கொடை தருணர் டோனர் தனது சொத்தின் பூரணமான அல்லது முழுமையான உரித்த அப்சல்யூட் ஓனர்ஷிப்பை எந்த விதமான பிரதிபயனும் கன்சிடரேஷனும் பெறாமல் மற்றொருவரான கொடை பெறுநருக்கு டோனிக்கு தன்னிச்சையாக மாற்றும் ஒரு சட்ட நடவடிக்கையாகும். இதுல டோனர் கொடை தருணர் அந்த சொத்தின் முழு உரிமையாளராக இருக்க வேண்டும். கொடை முழுமையாக நிறைவேறும் போது அந்த சொத்தின் சட்ட உரிமை மற்றும் பயனல அக்கறை, அதாவது பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் பிளஸ் இக்யூச்சபிள் இன்ட்ரெஸ்ட் இரண்டும் கொடை பெறுநருக்கு மாற்றப்படுகின்றன. அதன் பின்னர் கொடை பெறுநர் அந்த சொத்தின் முழுமையான உரிமையாளராக அப்சல்யூட் ஓனராக மாறுகிறார். இந்த கொடை அதாவது கிஃப்ட் என்பது ஒரு எளிய மற்றும் நேரடியான சொத்து மாற்ற முறையாகும். கொடை தருணரின் அதாவது டோனரின் நோக்கம் சொத்தை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் மற்றொருவருக்கு வழங்குவதாக இருந்தால் கொடை என்பது பொருத்தமான ஒரு சட்ட வழிமுறையாகும். நம்பிக்கையில் இருப்பதைப் போல நம்பிக்கையாளர், பயனாளி மற்றும் நம்பிக்கை ஆதனம் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்ச்சியான சட்ட உறவு கிஃப்டில் அதாவது கொடையில இல்லை. மேலும் கொடை செய்யப்பட்ட பிறகு பொதுவாக கொடை தருணருக்கு டோனருக்கு அந்த சொத்தின் மீது கட்டுப்பாடு தொடராது. இதற்கு மாறாக நம்பிக்கை என்பது ஒரு சிக்கலான மற்றும் நீண்டகால சொத்து நிர்வாகம் தொடர்பான ஒரு அமைப்பு. நம்பிக்கையின் மூலம் சொத்தை பாதுகாப்பது, அடுத்த தலைமுறைகளுக்காக சொத்தை நிர்வகிப்பது அல்லது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சொத்தை பயன்படுத்துவதை உறுதி செய்வது போன்ற நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. நம்பிக்கையாளர் சட்ட உரிமையாளராக இருப்பார், ஆனால் பயனாளி பயனல அக்கறையை பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்டை பெற்றிருப்பார். ஆனா ஒருவர் சொத்தை கொடையாக வழங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தாலும் அந்த கொடையை நிறைவேற்ற தேவையான சட்ட நடைமுறைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் அது முழுமையற்ற கொடை, அதாவது இன்கம்ப்ளீட் கிஃப்ட் ஆகும். இத்தகைய முழுமையற்ற கொடையை பின்னர் நம்பிக்கையாக மாற்றி நீதிமன்றம் ஒருபொழுதும் அங்கீகரிக்காது. இதற்கான முக்கிய ஒப்புரவு கொள்கை என்னென்றா equity will not perfect an imperfect gift, அதாவது முழுமையற்ற கொடையை ஒப்புரவு பூர்த்தி செய்து கொடுக்காது. அதாவது கொடை தருணர் ஒரு சொத்தை ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று விரும்பி இருந்தாலும் அதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை முடிக்கவில்லை என்றால் நீதிமன்றம் அந்த குறையை சரி செய்து கொடை பெறுநருக்கு உரிமையை வழங்காது. உதாரணமா தனது காரை தனது மருமகனுக்கு கொடுக்க விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனா வாகன உரிமை மாற்றத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்பர் செய்யவில்லை என்றால் அது முழுமையற்ற கொடையாகும். அந்த நிலையில கொடை பெறுநர் நீதிமன்றத்தின் மூலம் உரிமையை கோர முடியாது. இதனுடன் தொடர்புடைய மற்றொரு முக்கிய ஒப்புரவு கொள்கை என்னென்றா equity will not assist a volunteer, அதாவது பிரதிபயன் கன்சிடரேஷன் வழங்காத தன்னார்வ பெறுநருக்கு ஒப்புரவு உதவி செய்யாது. அதாவது எந்த விதமான பணம், சேவை அல்லது மதிப்புள்ள பிரதிபயனும் வழங்காமல் ஒரு கொடையை பெறும் நபர், ஒரு வாலண்டியர், அந்த கொடை முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலையில் ஒப்புரவு நீதிமன்றத்தின் உதவியை பெற முடியாது என்பதாகும். ஏனெனில் அவர் தனது உரிமைக்காக எந்த மதிப்பையும் வழங்கவில்லை. உதாரணமா தனது பங்கு சான்றிதழை பிக்கு வழங்குவதா வாக்குறுதி அளிக்கிறார், அதாவது ஷேர் சர்டிபிகேட்டை பிக்கு வழங்குவதா உறுதி அளிக்கிறார். ஆனால் தேவையான மாற்ற படிவத்தில் டிரான்ஸ்ஃபர் ஃபார்மில் கையொப்பம் இடவில்லை. அந்த கொடை முழுமையாக நிறைவேறவில்லை. பி ஒரு வாலண்டியர் என்பதால் equity will not assist a volunteer என்ற கொள்கையின் அடிப்படையில் நீதிமன்றம் அவருக்கு உதவி செய்யாது. எனவே கொடை என்பது உடனடியாகவும் முழுமையாகவும் உரிமையை மாற்றும் ஒரு சட்ட நடவடிக்கை. நம்பிக்கை என்பது சொத்தை மற்றொருவரின் நலனுக்காக நிர்வகிக்கும் ஒரு சட்ட உறவு. மேலும் முழுமையற்ற கொடையை நம்பிக்கையாக மாற்றி பாதுகாப்பது ஒப்புரவு சட்டத்தின் கொள்கைகளுக்கு எதிரானது. இதனால equity will not perfect an imperfect gift மற்றும் equity will not assist a volunteer ஆகிய ஒப்புரவு கொள்கைகள் கொடை மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை தெளிவுபடுத்துகின்றன. நம்பிக்கை மற்றும் கொடைக்கு இடையிலான வேறுபாடு. நம்பிக்கை மற்றும் கொடை, அதாவது ட்ரஸ்ட் வெர்சஸ் கிஃப்ட் ஆகிய இரண்டுமே
ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு சொத்து நன்மை மாற்றப்படுவதை உள்ளடக்கியதாக இருந்தாலும், அதாவது ஒருவர்கிட்ட இருந்து சொத்து நன்மை மற்றொருவருக்கு மாற்றப்படுவதாக இருந்தாலும் அவற்றின் சட்ட இயல்பு மற்றும் உரிமை அமைப்பு முற்றிலும் வேறுபட்டவை. சில சமயங்கள்ல நம்பிக்கையில உள்ள பயனாளி மற்றும் கொடைபெறுநர் பெனிஃபிஷியரி அண்ட் டோனி ஆகியோரின் நிலை ஒத்ததாக காணலாம். அதாவது நம்பிக்கையில் இருக்கிற பெனிஃபிஷியரின்ற நிலையும் கொடையில இருக்கிற டோனி அதாவது கொடைபெறுநர்ன்ற நிலையும் ஒத்ததாக தோன்றலாம். ஏனெனில் இருவரும் சொத்தின் மூலம் நன்மையை பெறுகின்றனர். இருப்பினும் நம்பிக்கை மற்றும் கொடை ஆகியவற்றில் சொத்து உரிமை எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்பதுல முக்கிய வேறுபாடு காணப்படுது. நம்பிக்கை உருவாக்கப்படும் போது நம்பிக்கை ஆக்குபவர் சொத்தின் உரிமையை 2 பகுதிகளாக பிரிக்கிறார். அதாவது சொத்தின் சட்ட உரிமை லீகல் டைட்டில் நம்பிக்கையாளருக்கு மாற்றப்படுகிறது. அதேவேளை சொத்தின் பயனல அக்கறை பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் ஓ மேபி இக்யூச்சபிள் இன்ட்ரெஸ்ட் பயனாளிக்கு வழங்கப்படுகிறது. எனவே நம்பிக்கையாளர் சட்ட உரிமையாளராக இருந்தாலும் அவர் அந்த சொத்தை தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்த முடியாது. அவர் பயனாளியின் நலனுக்காகவும் நம்பிக்கை விதிகளுக்கு ஏற்பவும் மட்டுமே அந்த சொத்தை நிர்வகிக்க வேண்டும். நம்பிக்கை உருவாக்கப்பட்ட பிறகு நம்பிக்கை ஆக்குபவருக்கு பொதுவாக அந்த சொத்தில் உரிமை இருக்காது. அவர் நம்பிக்கையாளர் அல்லது பயனாளியாக ஏதேனும் உரிமை வைத்திருந்தால் மட்டுமே விதிவிலக்கு ஏற்படும். மாறாக கொடை மூலம் அதாவது கிஃப்ட் மூலம் சொத்து மாற்றப்படும் போது லீகல் டைட்டில் மற்றும் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் ஆகிய இரண்டும் ஒரே நேரத்துல கொடைபெறுநருக்கு மாற்றப்படுகின்றன. இதனால கொடைபெறுநர் அந்த சொத்தின் முழுமையான உரிமையாளராக அப்சல்யூட் ஓனராக மாறுகிறார். கொடை நிறைவேற்றப்பட்ட பிறகு கொடைதருனருக்கு அந்த சொத்தின் மீது எந்த உரிமைக்கும் டோனருக்கு எந்த உரிமையும் அந்த சொத்தின் மீது எந்த உரிமையும் இருக்காது அல்லது எந்த கட்டுப்பாடும் இருக்காது. கொடை பெறுநர் அந்த சொத்தை விற்கவும் மாற்றவும் அல்லது தனது விருப்பப்படி பயன்படுத்தவும் முடியும். நம்பிக்கை மற்றும் கொடை ஆகியவற்றின் முக்கியமான வேறுபாடு உரிமை மாற்றம் நிறைவேறும் விதத்தில் காணப்படுகிறது. அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ல இருக்கு. அதாவது நம்பிக்கை உருவாகுவதற்கு நம்பிக்கை ஆக்குபவரின் நம்பிக்கை உருவாக்கும் தெளிவான நோக்கம் இருந்தால் சில சூழ்நிலைகளில் பயனாளி தனது ஒப்புரவு உரிமையை அமல்படுத்த முடியும். ஆனா கிஃப்டில கொடையில சொத்து மாற்றத்திற்கு தேவையான சட்ட நடைமுறைகள் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் முழுமையா நிறைவேற்றப்பட வேண்டும். உதாரணமா நிலம் தொடர்பான கொடைக்கு பதிவு தேவைப்படலாம். அதாவது நிலத்தை கிஃப்டா கொடுக்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படலாம். அதே நேரம் பங்குகள் தொடர்பான கொடைக்கு அதாவது ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண போயணும்னா ஷேர் டிரான்ஸ்ஃபர் நடைமுறைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இவை முடிவடையாத நிலையில் கொடை முழுமையான சட்ட உரிமை மாற்றமாக கருதப்படாது. நம்பிக்கையில நம்பிக்கையாளர் மீது ஒரு நம்பிக்கை கடப்பாடு ஃபிடியூஷியரி டியூட்டி நம்பக கடமை விதிக்கப்படுது. ஃபிடியூஷியரி டியூட்டி விதிக்கப்படுது. நம்பிக்கையாளர் நம்பிக்கை ஆதனத்தை பயனாளியின் நலனுக்காக மட்டுமே நிர்வகிக்க வேண்டும். அவர் அந்த சொத்தை தனிப்பட்ட லாபத்துக்காக பயன்படுத்தினா அது நம்பிக்கை கடமை மீறலாக பிரீச் ஆஃப் ட்ரஸ்டா அமையும். ஆனா கொடையில கிஃப்டில கொடை பெறுநர் முழு உரிமையாளராக மாறுவதால அவர் அந்த சொத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கொடை தருனர் அதாவது டோனர் கட்டுப்படுத்த முடியாது. மேலும் நம்பிக்கை செல்லுபடியாக உருவாக்க 3 உறுதிப்பாடுகள் அவசியமாகும். முதலாவது நோக்கத்தின் உறுதி. அதாவது நம்பிக்கை உருவாக்கும் நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். 2வது ஆதனத்தின் உறுதி. எந்த ஆதனம் நம்பிக்கை ஆதனம் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். 3வது பயனாளியின் உறுதி. அதாவது யார் பயனாளி என்பதை தெளிவாக அறிய முடியும். ஆனா கொடையில கிஃப்டில சொத்தின் தன்மைக்கு ஏற்ப வேறுபட்ட சட்ட முறைகள் பின்பற்றப்பட வேண்டும். தேவையான ஃபார்மாலிட்டிஸ் நிறைவேற்றப்பட்ட பிறகே கொடை பெறுநர் முழுமையான உரிமையாளராக மாறுகிறார். எனவே நம்பிக்கை என்பது சொத்தின் சட்ட உரிமையையும் பயனல அக்கறையையும் பிரித்து நம்பிக்கையாளர் மூலம் பயனாளி நலனுக்காக நிர்வகிக்கும் ஒரு சட்ட உறவு. அதேவேளை கொடை என்பது சொத்தின் முழு உரிமையையும் உடனடியாக கொடை பெறுநருக்கு மாற்றும் ஒரு எளிய சொத்து மாற்றமாகும். நம்பிக்கையின் மைய கொள்கை நம்பக கடமை மற்றும் சொத்து நிர்வாகமாகும். கொடையின் மைய கொள்கை முழுமையான உரிமை மாற்றமாகும். அடுத்து நாங்க மோடிஸ் கண்டிஷன் மற்றும் ட்ரஸ்ட் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை பார்ப்போம். இந்த மோடிஸ் கண்டிஷன் மற்றும் நம்பிக்கை ஆகியவை அனைத்துமே கிஃப்ட் அதாவது கொடை அல்லது
பீக்வெஸ்ட், அதாவது பீக்வெஸ்ட் என்றது இறுதி விருப்பாவனம் மூலம் வழங்கப்படுகின்ற சொத்து. இந்த நம்பிக்கை, மூடிஸ், கண்டிஷன் என்பன வந்து கிஃப்ட் அல்லது இந்த பீக்வெஸ்ட் தொடர்பான சட்ட கருத்துகள் ஆகும். இவை வெளிப்படையாக ஒரே மாதிரியாக தோன்றினாலும் அவற்றின் சட்ட இயல்பு, உரிமை உருவாகும் முறை மற்றும் அமுலாக்கம் ஆகியவற்றில் வந்து முக்கியமான வேறுபாடுகள் இருக்கின்றது. முதலாவது நாங்கள் மூடிஸை பார்ப்போம். மூடிஸ் என்பது அதாவது கட்டுப்பாடு அல்லது கடமையுடன் கூடிய ஒரு கிஃப்ட், கொடை. இந்த மூடிஸ் என்பது ஒரு நபருக்கு சொத்து முழுமையாக வழங்கப்பட்ட பின்னர் அந்த சொத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது குறிப்பிட்ட பயனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று விதிக்கப்படும் ஒரு கடமை. இந்த மூடிஸ்ல கொடை அல்லது பீக்வெஸ்ட் உடனடியாக பயனாளிக்கு கிடைக்கிறது. அதாவது சொத்தின் உரிமை ஏற்கனவே பயனாளியிடம் மாற்ற முடியாத உறுதியான சட்ட உரிமையாக வந்து மாறிவிடுகிறது. ஆனால் அந்த உரிமையுடன் ஒரு குறிப்பிட்ட கடமை இணைக்கப்படுகிறது. உதாரணமா, ஒருவருக்கு ஒரு வீடு கொடையாக வழங்கப்பட்டு அந்த வீட்டின் வாடகை வருமானத்தை ஏழை மாணவர்களின் கல்விக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டால் அது ஒரு மூடிஸ் ஆகும். ஏனென்றால் இங்கு வீட்டின் உரிமை கொடை பெறுவதற்கு செல்கிறது, ஆனால் அவர் விதிக்கப்பட்ட நோக்கத்தை, அதாவது அந்த வீட்டின் வாடகை வருமானத்தை ஏழை மாணவர்களின் கல்விக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை உடையவர் ஆகிறார். இந்த மூடிஸ்ல கடமை நிறைவேற்றப்படாவிட்டால் கொடை தானாக ரத்தாகாது. ஏனென்றால் பயனாளியின் உரிமை ஏற்கனவே உருவாகிவிட்டது. ஆனால் அந்த கடமையை சட்ட ரீதியாக அமல்படுத்த முடியும். சொத்து வழங்குறதுக்கு முன் பயனாளியிடமிருந்து செக்யூரிட்டி அல்லது பாண்ட் வந்து பெறப்படலாம். சொத்து வழங்கப்பட்ட பின்னர் கடமை மீறப்பட்டால் டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம், அதாவது நஷ்ட ஈடு கோரலாம் அல்லது பிற சட்ட நிவாரணங்கள் வந்து கோரப்படலாம். எனவே மூடிஸ் என்பது உரிமையை உருவாக்கும் நிபந்தனை அல்ல, மாறாக ஏற்கனவே வழங்கப்பட்ட கொடையின் பயன்பாட்டை ஒரு கட்டுப்படுத்துகின்ற கடமையாகும். அடுத்தது கண்டிஷன், நிபந்தனை என்பது. இந்த நிபந்தனை என்பது மூடிஸிலிருந்து வேறுபட்டது. அதாவது கண்டிஷன் என்பது ஒரு எதிர்கால நிகழ்வு அல்லது நிபந்தனை நிறைவேற்றப்பட்ட பின்னரே கொடை அல்லது பீக்வெஸ்ட் பெரும் உரிமை வந்து உருவாகும் வகையிலான ஒரு சட்ட ஏற்பாடாகும். அதாவது கண்டிஷன் இருக்கும்போது பயனாளியின் உரிமை உடனடியாக உருவாகாது, அது ஒரு எதிர்பார்ப்பு நிலையில் இருக்கும். அதாவது கண்டின்ஜென்ஸ் பொசிஷன்ல வந்து அது இருக்கு. உதாரணமா, ஒருவர் சொல்றார், என் மகன் பட்டப்படிப்பை முடித்தால் மட்டுமே இந்த சொத்து அவனுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டா பட்டப்படிப்பு முடித்தல் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை ஆகும். அந்த நிபந்தனை நிறைவேற்றப்பட்ட பின்னரே சொத்தின் உரிமை மகனுக்கு கிடைக்கும். இந்த கண்டிஷன் நிறைவேறவில்லை என்றால் கொடை அல்லது பீக்வெஸ்ட் வந்து தோல்வி அடையும். மேலும் பயனாளி நிபந்தனை நிறைவேற்றுவதற்கு முன் இறந்துவிட்டால் பொதுவாக அந்த உரிமை அவரது வாரிசுகளுக்கு செல்லாது. ஏனென்றால் உரிமை இன்னும் அவருக்கு வெஸ்ட் ஆகவில்லை, அதாவது சேரவில்லை. இதுவே மூடிஸிலிருந்து உள்ள முக்கிய வேறுபாடு, நிபந்தனைக்கும் மூடிஸுக்கும் இடையிலான ஒரு முக்கிய வேறுபாடு. மூடிஸில் உரிமை ஏற்கனவே உருவாகிவிடும், கண்டிஷன்ல உரிமை உருவாக நிபந்தனை முதலில் நிறைவேற வேண்டும். நிறைவேறினால்தான் அவருக்கு அந்த உரிமை உருவாகும். நம்பிக்கை என்பது மூடிஸ் மற்றும் கண்டிஷன் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு தனித்துவமான சட்ட அமைப்பு. நம்பிக்கை என்பது ஒரு நபர், அதாவது நம்பிக்கை ஆகுபவர் தனது சொத்தை நம்பிக்கையாளருக்கு ஒப்படைத்து அதை பயனாளியின் நலனுக்காக அல்லது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நிர்வகிக்கும்படி உருவாக்கப்படுகின்ற ஒரு சட்ட உறவு. நம்பிக்கையில சொத்து 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது லீகல் டைட்டில், சட்ட உரிமை நம்பிக்கையாளருக்கு இருக்கு, பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப், பயனாள அக்கறை வந்து பயனாளிக்கு இருக்கு. நம்பிக்கையாளர் சொத்தை வந்து தங்களோட தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்த முடியாது. அவர் வந்து நேர்மை, விசுவாசம், நலன் முரண்பாடு இல்லாமை, அதாவது நோ கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மற்றும் தனிப்பட்ட லாபம் பெறாமை, நோ ப்ராஃபிட் ரூல் போன்ற நம்பக கடமைக்கு, ஃபிடியூஷியரி டியூட்டிஸுக்கு அவர் உட்பட்டவர். பயனாளிக்கு அந்த நம்பிக்கையை நீதிமன்றத்தின் மூலம் அமல்படுத்தக்கூடிய இக்யூச்சபிள் ரைட்ஸ் வந்து இருக்கிறது. எனவே மூடிஸ், கண்டிஷன் மற்றும் ட்ரஸ்ட் ஆகியவற்றின் அடிப்படை வேறுபாடு உரிமை உருவாகும் முறையிலேயே உள்ளது. அதாவது மூடிஸில் உரிமை உடனடியாக கிடைத்து அதனுடன் ஒரு கடமை இணைக்கப்படுகிறது.
கண்டிஷன்ல உரிமை உருவாவதற்கு முன் ஒரு எதிர்கால நிபந்தனை நிறைவேற்றப்பட வேண்டும். நம்பிக்கையில உரிமை நம்பிக்கையாளர் மற்றும் பயனாளிக்கிடையே பிரிக்கப்பட்டு நம்பிக்கையாளர் மீது சட்டபூர்வமான நம்பிக்கை கடமை வந்து விதிக்கப்படுகிறது. எனவே நாங்க சுருக்கமா இந்த மூன்றையும் பார்த்தா, மூடுஸ் என்பது கொடை கிடைக்கும், ஆனா பயன்பாட்டுல கடமை இருக்கு. கண்டிஷன்ல நிபந்தனை நிறைவேற்றினால் மட்டும்தான் கொடை கிடைக்கும். நம்பிக்கையில நம்பிக்கையாளர் சொத்தை நிர்வகிப்பார், பயனாளி வந்து பயனை பெறுவார். ஓகே, நாங்க இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சாப்டர் சுருக்கத்தை பார்ப்போம். நாங்க இந்த சாப்டர்ல என்னத்தை பார்த்தோம்ன்றதை பார்ப்போம். நம்பிக்கை என்பது ஒப்புரவின் மிக முக்கியமான மற்றும் தனித்துவமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும் என்று பார்த்தனாங்க. பொது சட்டத்துல சொத்தின் சட்ட உரிமை மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட நிலையில ஒப்புரவு நீதிமன்றங்கள் வந்து சொத்தின் உரிமையை லீகல் ஓனர்ஷிப் மற்றும் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் என இரு பகுதிகளாக பிரித்து பயனாளியின் நலனை பாதுகாக்கும் வகையில நம்பிக்கை என்ற சட்ட கருத்தை வந்து உருவாக்கின. ஆகவே நம்பிக்கை என்பது ஒரு நபர் தனது சொத்தை மற்றொருவரிடம் ஒப்படைத்து அந்த சொத்தை மூன்றாம் நபரின் நலனுக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நிர்வகிக்க வேண்டிய சட்டபூர்வமான கடமையை உருவாக்குகின்ற ஒரு சட்ட உறவாகும். ஒரு நம்பிக்கை உருவாகும் போது பொதுவாக 3 முக்கிய தரப்புகள் இடம்பெறுகின்றனர். அதாவது நம்பிக்கையாக்குபவர், அதாவது நம்பிக்கையாக்குபவர் என்பவர் தனது சொத்தை நம்பிக்கையாக மாற்றி அதன் நோக்கத்தையும் விதிமுறைகளையும் நிர்ணயிப்பவர் தான் இந்த நம்பிக்கையாக்குபவர். நம்பிக்கையாளர் என்பவர் நம்பிக்கை சொத்தின் சட்ட உரிமையை பெற்று லீகல் டைட்டிலை பெற்று அதை வந்து நம்பிக்கை ஆவணத்தின் விதிகளுக்கு ஏற்ப நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புடையவர் நம்பிக்கையாளர். அடுத்தது பெனிஃபிஷியரி, அதாவது பயனாளி என்பவர் நம்பிக்கை மூலம் உருவாகின்ற பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் பயனள அக்கறையை வந்து பெறுபவர் ஆவார். நம்பிக்கையாளருக்கு சொத்தின் சட்ட உரிமை இருந்தாலும் அவர் அந்த சொத்தை வந்து தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்த முடியாது. மாறாக பெனிஃபிஷியரின் நலனுக்காக மட்டுமே அவர் நிர்வகிக்க வேண்டும். நம்பிக்கையின் முக்கியமான தன்மை என்னென்றா, இதுல சொத்து உரிமை 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. லீகல் ஓனர்ஷிப் சட்ட உரிமை நம்பிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது, அதேவேளை பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் பயனாளிக்கு வழங்கப்படுகிறது. இந்த இரட்டை உரிமை அமைப்பு டுவல் ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் தான் நம்பிக்கையை மற்ற சொத்து மாற்ற முறைகளிலிருந்து வேறுபடுத்துகின்ற முக்கிய அம்சமாகும். அதாவது கிஃப்டை போல முழு உரிமையும் ஒரே நபருக்கு மாற்றப்படுவதில்லை. மாறாக நம்பிக்கையாளர் சொத்தை நிர்வகிப்பவராகவும் பெனிஃபிஷியரி அதன் பயனை பெறுபவராகவும் இருப்பார். நம்பிக்கை உருவாக்கப்படும் விதம் மற்றும் அதன் நோக்கத்தை பொறுத்து பல வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. இலங்கையின் நம்பிக்கை கட்டளை சட்டத்தின் கீழ் பல்வேறு நம்பிக்கை வகைகள் வந்து அங்கீகரிக்கப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானவை வந்து வெளிப்படையான நம்பிக்கை, ஆக்க நம்பிக்கை மற்றும் தர்ம நம்பிக்கைகள், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரஸ்ட், எக்ஸ்பிரஸ் ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட். வெளிப்படையான நம்பிக்கை என்பது நம்பிக்கை ஆக்குபவரின் வெளிப்படையான நோக்கத்தின் மூலம் உருவாக்கப்படும் நம்பிக்கையாகும். நம்பிக்கை ஆக்குபவர் வந்து நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்ற தனது நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்தி நம்பிக்கை ஆதனம், நம்பிக்கையாளர் மற்றும் பயனாளி ஆகியவற்றை குறிப்பிடுவார். இந்த வகை நம்பிக்கையில நம்பிக்கை உருவாக்குவரின் நோக்கம் வந்து முக்கியமானதாகும். அடுத்தது ஆக்க நம்பிக்கை. ஆக்க நம்பிக்கை என்பது தரப்பினரின் நோக்கத்தின் அடிப்படையில் உருவாகும் நம்பிக்கை அல்ல, மாறாக மோசடி, நம்பிக்கை கடமை மீறல், ரகசிய கடமை மீறல், அதாவது ஃப்ராட், breach of fiduciary duty, breach of confidence அல்லது அநியாயமான அல்லது நீதியற்ற பயன்பெறுக்கல், அதாவது unjust enrichment போன்ற சூழ்நிலைகளில் அநியாயத்தை தடுப்பதற்காக நீதிமன்றம் ஒப்புரவு நிவாரணமாக equitable ரெமெடியா உருவாக்குகின்ற நம்பிக்கை தான் இந்த ஆக்க நம்பிக்கை. இதன் நோக்கம் தவறான முறையில் பெறப்பட்ட சொத்து அல்லது பயனை உண்மையான பயனாளியிடம், அதாவது உண்மையான உரிமையாளரிடம் பாதுகாப்பாக வழங்குவதாகும். அடுத்தது சேரிட்டபிள் ட்ரஸ்ட், தர்ம நம்பிக்கை. தர்ம நம்பிக்கை என்பது தனிப்பட்ட பயனாளிகளுக்காக அல்லாமல் பொதுநல நோக்கங்களுக்காக உருவாக்கப்படும் நம்பிக்கையாகும். அதாவது கல்வி, மதம், வறுமை ஒழிப்பு, சமூக நலன் போன்ற பொது பயன்பாட்டு நோக்கங்களுக்காக இவ்வகை நம்பிக்கைகள் வந்து உருவாக்கப்படுகிறது. இதன் பயன் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு அல்லாமல் பொதுமக்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூக குழுவிற்கு வந்து கிடைக்கும். அடுத்தது நம்பிக்கை என்பது ஏனைய சட்ட கருத்துக்களில் இருந்து வேறுபடுகின்றது. அதாவது ஃபிடெய்கமிஷம், கிஃப்ட், மோடுஸ் அண்ட் கண்டிஷன்
போன்ற பிற சட்ட கருத்துக்களில் இருந்து வேறுபட்டதாகும். நம்பிக்கை, பொறுப்பு, கொடை, நிபந்தனை, கட்டுப்பாடு அல்லது கடமையுடன் கூடிய கொடை போன்ற சட்ட கருத்துக்களில் இருந்து வேறுபட்டதாகும். ஃபிடெகமிஷம் என்றது ரோமன் டச் லோவில் காணப்படுகின்ற ஒரு சொத்து மாற்ற முறை. இதுல முதலில் சொத்து முதல்ல ஒரு நம்பகரிடம், ஃபிடியூஷியரிடம் வழங்கப்பட்டு பின்னர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லது ஒரு நிபந்தனை நிறைவேற்றப்பட்ட பின் மற்றொருவருக்கு செல்லும். ஆனா இதில் நம்பிக்கை போல நம்பிக்கையாளர் மற்றும் பயனாளிக்கு இடையிலான சட்ட உறவு வந்து ஃபிடெகமிஷத்துல வந்து காணப்படுவதில்லை. அடுத்தது கொடை, கிஃப்ட் என்பது ஒரு நபர் தனது சொத்தின் முழு உரிமையையும் அப்சல்யூட் ஓனர்ஷிப்பை எந்த பிரதிபயனும் எந்த கன்சிடரேஷனும் இல்லாம மற்றொருவருக்கு நேரடியாக மாற்றுவதாகும். கிஃப்ட் முடிந்தவுடன், அதாவது கொடை வழங்கப்பட்டவுடன் லீகல் டைட்டில் மற்றும் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் இரண்டும் கொடை பெறுநருக்கு செல்கின்றன. ஆனால் நம்பிக்கையில உரிமை நம்பிக்கையாளரிடம் மற்றும் பயனாளிகளுக்கு இடையில அதாவது உரிமை நம்பிக்கையாளர் மற்றும் பயனாளிக்கு இடையில பிரிக்கப்படுகிறது. அடுத்தது மூடுஸ், கட்டுப்பாடு அல்லது கடமையுடன் கூடிய ஒரு வகையான கொடை. மூடுஸ் என்பது கொடை பெற்ற நபருக்கு ஒரு குறிப்பிட்ட கடமையை விதிக்கும் ஒரு சட்ட ஏற்பாடு. இதுல சொத்து உரிமை உடனடியாக பயனாளிக்கு கிடைக்கிறது. ஆனா அந்த சொத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கடமை இருக்கு. இது நம்பிக்கை அல்ல, ஏனெனில் இது நம்பிக்கையாளர் பயனாளி என்ற சட்ட உறவு இங்கு உருவாகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நிபந்தனை, கண்டிஷன். அதாவது கண்டிஷன் என்பது ஒரு எதிர்கால நிகழ்வு நிறைவேற்றப்பட்ட பின்னரே உரிமை உருவாகும் சட்ட ஏற்பாடாகும். கண்டிஷன் நிறைவேறாத வரை பயனாளியின் உரிமை முழுமையாக உருவாகாது. ஆனா நம்பிக்கையில பெனிஃபிஷியரிக்கு உருவாகும் பயனாள அக்கறை ஆரம்பத்தில் இருந்தே சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படுகிறது. எனவே நம்பிக்கை என்பது ஒப்புரவின் கீழ் உருவான ஒரு தனித்துவமான சொத்து நிர்வாக அமைப்பு. இது சொத்தின் சட்ட உரிமையையும் பயனள உரிமையையும் பிரித்து ஒரு நபரின் சொத்து மற்றொருவரின் நலனுக்காக பாதுகாப்பாக நிர்வகிக்கப்படுவதற்கு உதவுகிறது. நம்பிக்கையாளரின் கடமைகள் மற்றும் பயனாளியின் உரிமைகள் ஒப்புரவு நீதிமன்றங்களால் பாதுகாக்கப்படுகின்றன. இதுவே நம்பிக்கைய ஃபிடெகமிஷம், கிஃப்ட், மூடுஸ் மற்றும் கண்டிஷன் போன்ற பிற சட்ட கருத்துக்களில் இருந்து வேறுபடுத்தும் முக்கிய அம்சமாகும். இந்த பிரசன்டேஷன் இறுதி பகுதியில இந்த அத்தியாயத்தை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட முக்கியமான நூல்கள், சட்டங்கள், வழக்கு தீர்ப்புகள், சட்ட அறிக்கைகள் மற்றும் பிற கல்விசார் ஆதாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இத்துறையில ஆழமான அறிவை பெற விரும்புபவர்கள் தங்களின் மேலதிக கற்றல் மற்றும் ஆய்வுகளுக்காக இந்த ரெஃபரன்ஸை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஆதாரங்கள் இப்பாட பகுதியை மேலும் தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிரசன்டேஷன் முழுமையா கல்வி மற்றும் கற்றல் நோக்கத்திற்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் சட்டத்தை கற்க விரும்புபவர்கள் நீங்கள் சிக்கலான சட்ட கருத்துக்களை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய வகையில விளக்கங்கள், மொழிபெயர்ப்புகள் மற்றும் சுருக்கங்கள் இங்கு வழங்கப்பட்டுள்ளன, இந்த காணொளியில் வழங்கப்பட்டுள்ளன. இந்த பிரசன்டேஷன்ல பயன்படுத்தப்பட்ட அனைத்து தகவல்களுக்கும் மூல ஆசிரியர்கள், வெளியீட்டாளர்கள் மற்றும் பதிப்புரிமையாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. எனவே இந்த காணொளியின் நோக்கம் கல்வி சார்ந்த அறிவை பகிர்வதை அன்றி வேறு எந்த விதமான பதிப்புரிமை மீறலோ அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. சட்டம் படிக்கும் அல்லது படிக்க விரும்பும் உங்கள் நண்பர்களுடன் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்க. இது போன்ற சட்டம் தொடர்பான அத்தியாயங்களை தொடர்ந்தும் பெற சட்டப்படி லோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். அடுத்த அத்தியாயத்துல இன்னும் ஒரு புதிய சட்ட தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்தும் சட்டத்தை தாய்மொழியில் ஆழமாக கற்போம். நன்றி, வணக்கம்.